அனைவருக்கும் வணக்கம். லாக்டவுன் மரத்தான் பேஜில் செகண்ட் வீக்கில் டைம் அண்ட் ஒர்க் அந்த சாப்டர் பற்றி நாம் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். அரௌண்ட் இதில் வந்து ஒரு 25 மாடல்ஸ் இருக்குது. ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அண்ட் ஒர்க்னால் என்ன? டைம் அண்ட் ஒர்க் அப்படின்னா காலமும் வேலையும். பட் இதில் கொஸ்டின்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஏ ஒரு வேலையை வந்து ஒரு 4 நாட்களில் செய்கிறாங்க, பி ஒரு வேலையை வந்து 10 நாட்களில் செஞ்சு முடிக்கிறாங்க. அப்படின்னா ஏயும் பியும் சேர்ந்து இந்த வேலையை முடிக்கணும்னா எத்தனை நாட்கள் ஆகும்? இந்த மாதிரி கேள்வி கேட்கலாம். இல்லை அப்படின்னா அவங்களுடைய ஒர்க் ரேஷியோ, டைம் ரேஷியோ, மாரல், நேர்மாரல், எதிர்மாரல், இந்த மாதிரி டைப்பில் நிறைய சம் இருக்குது. இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட் டாபிக். அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான டாபிக் பற்றி தான் நாம் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். ஈவன் டிஎன்பிஎஸ்சி, சப் இன்ஸ்பெக்டர், டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளிலும் இந்த டாபிக் வந்து மினிமம் 2 முதல் 3 கேள்விகள் கேட்கப்படுகின்றன. அப்படிப்பட்ட ஒரு அருமையான எளிமையான டாபிக் பற்றி தான் நம்ம இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு பாருங்கள், முதல் சம் படிக்கிறேன், ஜஸ்ட்டு கவனிச்சுக்கோங்க. ஏ கமா பி முறையே ஒரு குறிப்பிட்ட வேலையை 10 நாட்கள் 15 நாட்களிலும் செய்து முடிக்கிறார்கள். அப்போ பாருங்கள், ஏ வந்து ஒரு வேலையை 10 நாளில் முடிக்கிறாரு, பி வந்து அதே வேலையை எத்தனை நாட்களில்? 15 நாட்களில் செஞ்சு முடிக்கிறாரு. இப்போ என்ன கேட்குறாங்க? எனில் இருவரும் சேர்ந்து அந்த வேலையை செய்தால் எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படிங்கிறது கேள்வி. ஏனுடைய கெப்பாசிட்டி கொடுத்துட்டாங்க, பியினுடைய கெப்பாசிட்டி கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஏயும் பியும் சேர்ந்து வேலை பார்த்தாங்கன்னா இந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படிங்கிறது கேள்வி. ஓகே, அப்போ பாருங்கள், ஏ வந்து எத்தனை நாட்கள்? 10 நாட்கள். இருக்கா? ஏ கேன் ஃபினிஷ் எ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 10 days. அப்போ ஏ 10 days. பி எத்தனை நாட்கள்? 15 days. அப்போ ஏனுடைய ஒர்க்கும் பியினுடைய ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா, தென் ஏ ப்ளஸ் பி டுகெதர், இந்த இருக்கா, ஏ அண்ட் பி டுகெதர், ஏயும் பியும் சேர்ந்து வேலை பார்த்தால் அப்படி கேட்குறாங்க. அப்போ இந்த மாதிரி ஏனுடைய ஒர்க்கு கொடுத்து பியினுடைய ஒர்க்கு கொடுத்து ஏ ப்ளஸ் பி கேட்டாங்கன்னா நாம் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு ஃபார்முலா இருக்குது, ஏபி டிவைடட் பை ஏ ப்ளஸ் பி. இது ஒரு ஷார்ட்கட் ஃபார்முலா, ஏபி பை ஏ ப்ளஸ் பி. இப்போ ஏ எவ்வளவு? 10, பி எவ்வளவு? 15. சரிங்களா? மேலே பெருக்கணும், கீழே கூட்டணும். ஏ 10, பி 15. அப்போ என்ன வரும்? இது பெருக்கலாமா? பெருக்கணும் என்ன? 150. இங்கே 10 + 15 எவ்வளவு? 25. சரிங்களா? இப்போ அடி கொடுக்கலாமா? ஒரு 25 6 25 150. 25 50 100 150. 6 25 150. சரிங்களா? அப்போ ஆன்சர் என்ன? 6 நாட்கள், 6 days. ஓகே, நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு சம் ரொம்ப எளிமையான சம்மு. ஏனுடைய கெப்பாசிட்டி கொடுத்துட்டாங்க, பியினுடைய கெப்பாசிட்டி கொடுத்துட்டாங்க. இப்போ ஏ ப்ளஸ் பி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இந்த மாதிரி கேள்விகள் கேட்கப்பட்டால் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏபி பை ஏ ப்ளஸ் பி. ஏயும் பியும் ஒரு டைம் பெருக்கணும், ஒரு டைம் கூட்டணும். மேலே பெருக்கணும், கீழே கூட்டணும். இதுதான் இம்பார்ட்டன்ஸ். பகுதியை கூட்டணும், தொகுதியை பெருக்கணும். ஏன்னா 10, பினா 15. 10 × 15 150. 10 + 15 25. 150 25ஆல் வகுத்தா நமக்கு என்ன கிடைக்கும்? 6 அப்படிங்கிறத ஆன்சர் கிடைக்கும். அப்போ ஏயும் பியும் சேர்ந்து வேலை பார்த்தாங்கன்னா இந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்க? 6 நாளில் முடிப்பாங்க. ஓகே, தென் அடுத்த செகண்ட் கொஸ்டின். இது ஒரு எளிமையான கொஸ்டின் தான். போன கொஸ்டினில் ஏனுடைய கெப்பாசிட்டி கொடுத்தாங்க, பியினுடைய இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டி கொடுத்தாங்க. பட் ஏ ப்ளஸ் பின்னு சொல்லி டோட்டல் கேட்டுத்தாங்க. இது போன சம்மு. பட் இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா ஏயும் பியும் சேர்ந்து அப்படி கொடுத்துருப்பாங்க. ஏ ப்ளஸ் பியினுடைய கெப்பாசிட்டி கொடுத்தாங்க. ஏ மற்றும் பி சேர்ந்து ஒரு வேலையை எத்தனை நாட்கள்? 6 நாட்களில் முடிப்பார். ஏயும்
பியும் சேர்ந்து ஒரு வேலையை எத்தனை நாட்களில் 6 நாட்களில் முடிக்கிறாங்க. அடுத்து ஏ மட்டும் தனியாக அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படின்னா 18 நாட்களில் முடிப்பார். ஏ மட்டும் தனியாக எத்தனை நாட்கள் 18 நாட்களில் முடிப்பார். அப்படின்னா பி தனியாக அந்த வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்? சரிங்களா? சரி பாருங்கள், ஏ அண்ட் பி டுகெதர் கேன் கம்ப்ளீட் a task in 6 days. If A alone complete the same task in 18 days, how many days will B take to complete if he works alone? சரிங்களா? பி மட்டும் தனியாக வேலை பார்த்தார்னா இந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படிங்கிறது கேள்வி. சரிங்களா? அப்போ என்ன கொடுத்துருக்காங்களோ கொடுத்துருக்கதை ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. சரிங்களா? கொடுத்துருக்கதை ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. பாருங்கள், ஏ ப்ளஸ் பி கொடுத்துருக்காங்க. ஏ ப்ளஸ் பி எவ்வளவு? 6 days, 6 நாட்கள். ஏயும் பியும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிக்கிறாங்க அப்படின்னா 6 நாட்களில் முடிக்கிறாங்க. அடுத்து ஏ மட்டும் அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிக்கிறார் அப்படின்னா 18 நாட்களில் முடிக்கிறாரு. அப்படின்னா பி மட்டும் தனியாக வேலை பார்த்தாருன்னா எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படிங்கிறது கேள்வி. அப்போ இந்த மாதிரி ஏ ப்ளஸ் பி கொடுத்து ஏ கேட்டாலும் அல்லது பி கேட்டாலும் இதுக்கு என்ன ஷார்ட்கட் அப்படின்னா ஏபி டிவைடட் பை ஏ மைனஸ் பி. போன சம் பார்த்தோம், போன சம்மில் ப்ளஸ் பி பார்த்தோம், இங்கே மைனஸ் பி பார்க்குறோம். ஜஸ்ட் 2 ஃபார்முலா தான், அது ப்ளஸ் பி இது மைனஸ் பி. எப்போ சார் மைனஸ் அப்படின்னா மொத்தம் கொடுத்து இண்டிவிஜுவல் கேட்டால் மைனஸ், 2 பேர் இண்டிவிஜுவல் கொடுத்து டோட்டல் கேட்டால் ப்ளஸ்ஸு. சொல்ல புரிஞ்சா? அப்போ ஏ ப்ளஸ் பி கொடுத்து ஏ கேட்டாலும் பி கேட்டாலும் பகுதியில் என்ன அப்படின்னா மைனஸு. தொகுதி காமன் பெருக்கல் தான், அது மாற்றிக்கிறது இல்லை. இப்போ ஆன்சர் பார்க்கலாமா? பாருங்கள், அப்போ ஏபி பை ஏ ப்ளஸ் பியா இதில் ஃபஸ்ட்டு டேட்டாவை ஏன்னு எடுத்துக்கோங்க, ரெண்டாவது டேட்டாவை பின்னு எடுத்துக்கோங்க. முதல் டேட்டா ஏ, ரெண்டாவது டேட்டா பி. ஏன்னா இது வந்து ஷார்ட்கட் ஃபார்முலா தான். சரிங்களா? ஏன் சார் ஏ ப்ளஸ் பியை வந்து ஏ எடுத்தீங்க, பி ஏன் ஏ எடுத்தோம் அப்படிங்கக்கூடாது. ஃபஸ்ட்டு டேட்டா ஏ, செகண்ட் டேட்டா பி. ஓகே, அப்போ என்ன வரும்? இங்கே 6, இங்கே 18. இப்போ அது மாதிரி கழிக்கலாமா? 6 மைனஸ் 18. சரிங்களா? இப்போ 6 மைனஸ் 18 இருக்குது, அந்த இடத்துல ப்ளஸ் மைனஸ் பார்க்க வேண்டாம், ஜஸ்ட் டிஃப்ரென்ஸ் என்னவோ அது மட்டும் போட்டாலே போதுமானது. அவன் பாருங்கள், 6 இன்ட்டு 18 கழித்தல் இந்த இருக்கா 6 மைனஸ் 18 கழிச்சா என்ன 12, கழிச்சா என்ன 12. இப்போ அடிக்கலாமா? ஓராறு 6 ஈராறா 12, ஓரன் 2 92 18. அப்போ எத்தனை நாட்கள்? 9 நாட்கள். எத்தனை நாட்கள்? 9 நாட்கள். ஆப்ஷன் டி இஸ் தி ஆன்சர். டி இஸ் தி ஆன்சர். நல்லா கவனிக்கணும். இந்த இரண்டாவது சம்மில் என்ன சிறப்பு அப்படி கிடைக்குன்னா, போன சம்மில் இந்த இடத்துல ப்ளஸ் பார்த்தோம், இந்த சம்மில் இந்த இடத்துல மைனஸ் பார்க்குறோம். ஏன் சார் மைனஸ் அப்படின்னா ஏ ப்ளஸ் பி கொடுத்துருக்காங்க, ஏ கொடுத்து என்ன கேட்குறாங்க? பி கேட்குறாங்க. ஏ ப்ளஸ் பி கொடுத்து ஏ கேட்டாலும் அல்லது பி கேட்டாலும் சேம் ஃபார்முலா, இந்த ஃபார்முலா தான், ஜஸ்ட் மைனஸ் வச்சுக்கோங்க. அடுத்து இந்த ஃபார்முலா வந்து ஷார்ட்கட் ஃபார்முலா, இதுக்கு ப்ளஸ் மைனஸ் இந்த மாதிரி சிம்பிள்ஸ்லாம் தேவையில்லை. ஜஸ்ட்டு என்ன டிஃப்ரென்ஸோ அது மட்டும் எழுதினாலே போதுமானது. நீங்கள் 6 மைனஸ் 18 மைனஸ் 12 அப்படின்னு எழுத வேண்டாம். சரிங்களா? ப்ளஸ் மைனஸ் வந்து இங்கே வந்து தேவையில்லை, ஜஸ்ட்டு டிஃப்ரென்ஸ். 6க்கும் 18க்கும் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா 12. 12 கொண்டாடி கொடுத்த ஆன்சர் 9 டேஸுங்கிறது ஃபைனல் ஆன்சர். ஓகே, தென் அடுத்து தேர்ட் சம் பாருங்கள். இது ரொம்ப எளிமையான சம்மு, பட் அடிக்கடி எக்ஸாமில் கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான சம்மு. அப்படிப்பட்ட ஒரு சம்மை பற்றி தான் நம்ம இன்றைய வகுப்பில் பார்க்க போகிறோம். பாருங்கள், ஏ என்பவர் 2 நாட்களில் முடிக்கும் வேலையை பி என்பவர் எத்தனை நாட்கள்? 3 நாட்களில் முடிக்கிறார். இப்போ ஏ வந்து ஒரு வேலையை 2 நாளில் முடிக்கிறாரு. ஆனால் பி பார்த்தீங்கன்னா அதே வேலையை எத்தனை நாட்களில் முடிக்கிறார் அப்படின்னா 3 நாட்களில் முடிக்கிறாரு. எனில் ஏ ஆனவர் 8 நாட்களில் முடிக்கும் வேலையை பி எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படிங்கிறது கேள்வி. சரிங்களா? ஒரு ரெண்டு பேரை கம்பேர் பண்ணுறாங்க. ஒன்று ஏ, இன்னொன்று பி. என்ன சொல்கிறாங்க? ஏ வந்து
2 நாட்களில் முடித்தார்னா பி வந்து 3 நாட்களில் முடிப்பார். அப்படின்னா ஏ வந்து 8 நாட்களில் முடித்தா பி எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படிங்கிறது கேள்வி. சரிங்களா? அப்போ இந்த மாதிரி கேள்விகள் கேட்டால் ரொம்ப எளிமையான ஆன்சரு. என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே ஏ இங்கே பி. ஏ ஒரு வேலையை 2 நாளில் முடித்தார்னா பி அந்த வேலையை 3 நாளில் முடிப்பார். இதான கான்செப்டு. இவர் 2 நாள் அப்படின்னா இவர் 3 நாள். அடுத்து பாருங்கள், இதே ஏ வந்து 8 நாளில் ஒர்க் இன் 8 days. ஏ வந்து 8 நாளில் முடித்தார்னா ஏ வந்து 8 நாளில் முடித்தார்னா இங்கே பாருங்கள், அப்போ 2 8 என்ன இருக்குது, 2 4 கொண்டு பிரிக்கிறாங்க. அப்போ 2 நாள் 8. அப்போ அதே மாதிரி இங்கே 3 இருக்கா, 3 4 பிரிக்கணும். அப்போ 3 12. எத்தனை நாட்கள்? 12 நாளில் முடிப்பார். சரிங்களா? நல்லா கொஞ்சம் மறுபடியும் சொல்கிறேன். ஏ ஒரு வேலையை 2 நாட்களில் முடிக்கிறாரு. அதே வேலையை பி 3 நாளில் முடிக்கிறாரு. அப்போ 2:3 இது ரேஷியோ. இப்போ பாருங்கள், இந்த 2:3 இந்த ரேஷியோ எப்படி மாறுது அப்படின்னா, ஏ ஒரு வேலையை 8 நாளில் முடித்தார்னா பி அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படின்னு கேள்வி. இந்த 2 8 மாறுச்சுன்னா இந்த 3 என்னவா மாறும் அப்படிங்கிறது கேள்வி. அப்போ 2 8 அப்படின்னா இந்த 2 எதால் பிரிக்கிறாங்க, 4ஆல் பிரிக்கிறாங்க. 2 நாள் 8. அப்போ அதே மாதிரி இந்த 3ஐயும் என்ன பண்ணணும், 4ஆல் பிரிக்கணும். 3 12. அப்போ ஏ ஒரு வேலையை 8 நாளில் முடித்தார்னா அதே வேலையை பி எத்தனை நாள் முடிப்பார், 12 நாளில் முடிப்பார். ஓகேவா? அடுத்து 4th ஒன், ஏ என்பவர் 1/3 வேலையை, அதாவது 1/3 ஏ என்பவர் 1/3 வேலையை 6 நாட்களில் செய்து முடிப்பார். 1/3 வேலையை எத்தனை நாட்கள், 6 நாட்களில் செய்து முடிப்பார். பி என்பவர் 5/2 வேலையை எத்தனை நாட்கள், 10 நாட்களில் செய்து முடிப்பார். 5/2 வேலையை 10 நாட்களில் செய்து முடிப்பார் எனில் ஏ மற்றும் பி இருவரும் சேர்ந்து, ஏயும் பியும் இருவரும் சேர்ந்து அவ்வேலையை செய்து முடிக்க எடுத்துக்கொள்ளும் நாட்கள் என்ன அப்படிங்கிறது கேள்வி. சரிங்களா? பாருங்கள், இது முன்னே பார்த்த சம்மில் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ஏனுடைய ஒர்க் கொடுத்துட்டாங்க, பியினுடைய ஒர்க் கொடுத்துட்டு A+B கேட்டாங்க. அடுத்து A+B கொடுத்து ஏ கொடுத்து பி கேட்டாங்க. அடுத்து அவங்களுடைய கெப்பாசிட்டி கொடுத்து கேட்டாங்க, இவன் 2 நாளில் முடித்தானா 3 நாளில் முடிப்பான் அப்படி கேட்டாங்க. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, பங்கு கொடுத்து கேட்குறாங்க. 3/1 வேலையை, 5/2 வேலையை, இந்த மாதிரி பங்கு கொடுத்து கேட்குறாங்க. அப்போ பங்கு கொடுத்து கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏ அண்ட் பியினுடைய மொத்த கெப்பாசிட்டி என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா என்ன பண்ணலாம், AB/A+B போட்டு சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி பாருங்கள், ஏ பாருங்கள், ஏ வந்து 3/1 வேலையை எத்தனை நாளில் முடிக்காரு, 6 நாளில் முடிக்காரு. 3 வேலை இருக்குது, அதில் 1 வேலையை 6 நாளில் முடிக்காரு. அப்போ அப்படி மொத்த வேலை என்ன, இதை கொண்டு பிரிக்கலாமா, இங்கே வகுத்தில் இருக்கா, அப்போ இங்கே வந்து பெருக்கலாயிருமா. அப்போ 6 3 18 நாட்கள். யார், ஏ 3/1 வேலையை 6 நாட்களில் முடிக்கிறார் அப்படின்னா 3 வேலையை முடிக்க எடுத்துக்கொள்ளும் கால அளவு 6 3 18. யாருக்கு, ஏக்கு. அடுத்து பி பாருங்கள், பி வந்து 5/2. சரிங்களா? 5/2 எத்தனை நாட்கள், 10 நாட்கள். 10 நாட்கள். அப்போ 5/2 வேலையை முடிக்க பிக்கு எத்தனை நாட்கள் ஆகுது, 10 நாட்கள் ஆகுது. அப்போ 5 வேலையில் 2 வேலை முடிக்க 10 நாள் அப்படின்னா, அப்போ 5 வேலை முடிக்க எத்தனை நாள் பார்க்கணும். அப்போ 2 2 10. இந்த 5 இருக்கா, பிரிக்கலாமா, 5 25. 25 நாட்கள். 25 நாட்கள். ஓகே. இப்போ பாருங்கள், அப்போ ஏனுடைய கெப்பாசிட்டி 6 8,
பியோட கெப்பாசிட்டி 25. இப்போ ஏ ப்ளஸ் பி என்ன அப்படிங்கிறது, ஹவு மெனி டேஸ் ஆர் ரிக்வயர்டு இஃப் ஏ அண்ட் பி டுகெதர் டு ஃபினிஷ் த சேம் ஒர்க் அப்படிங்கிறது கேள்வி. அப்போ ஏயும் பியும் ஒன்றாக சேர்ந்து இந்த வேலையை பார்த்தாங்கன்னா இந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பாங்க அப்படிங்கிறது கேள்வி. சரிங்களா? அப்போ ஏவுடைய கெப்பாசிட்டி 18, பி 25. இப்போ என்ன போடலாம், நமக்கு ஏயும் தெரியும் பியும் தெரியும். அப்போ ஏ ப்ளஸ் பி போடலாமா? அப்போ ஏபி ஏபி பை ஏ ப்ளஸ் பி, ஏபி பை ஏ ப்ளஸ் பி. ஏ எவ்வளவு 18, பி எவ்வளவு 25. இங்கே பாருங்கள் 18 + 25 இந்த ரெண்டு பெருக்கலாமா? 18 × 25 பெருக்குனா 450. 450 25 10ஆல் பெருக்குனா 250, 8ஆல் பெருக்குனா 200, 200 250 450. இங்கே கூட்டலாமா? 25 10 35 8 43. 43. அப்போ இது எப்படி சுருக்கலாம் அப்படின்னா 10 10 43 430 இந்த இருக்கா. 43ல் 450ல் எத்தனை அப்படின்னா 10 10 430 பேலன்ஸு 20 பை 43 நாட்கள். யார் ஏயும் பியும் சேர்ந்து வேலை பார்த்தாங்கன்னா இந்த வேலையை எத்தனை நாட்கள் அப்படின்னா 10 20 பை 43 நாட்களில் செஞ்சு முடிப்பாங்க அப்படிங்கிறது ஆன்சர். இப்போ நீங்கள் ஆன்சர் பாருங்கள், இந்த இருக்கா 10 20 பை 43. அப்போ திஸ் இஸ் ஏ ஆன்சர். அப்போ பாருங்கள், நல்லா கவனிங்க. ஏனுடைய 1/3 வேலை 6 நாட்கள் அப்படின்னா 3 வேலைங்கிறது 18 நாட்கள். பி 5/2 வேலையை 10 நாட்கள் அப்படின்னா 5 வேலையை 25 நாட்கள். அப்போ ஏ தெரியும் பி தெரியும். அப்போ என்ன பண்ணலாம், ஏபி பை ஏ ப்ளஸ் பி. ஒரு டைம் பெருக்குறீங்க ஒரு டைம் கூட்டுறீங்க, ஜஸ்ட் அடி கொடுத்தா ஆன்சர். ஓகே. தென் அடுத்து 5th ஒன். ஃபிஃப்த்துன்னு பாருங்கள், ரொம்ப எளிமையான சம்மு. இது வரைக்கும் பார்த்தப்பல ஏபி ஏபி இப்படி தான் பார்த்தோம். இப்போ ஏபிசின்னு சொல்லி ஒரு 3 கேரக்டர் பார்க்க போகிறோம். பாருங்கள், ஏ ஒரு வேலையை 24 நாட்களிலும் அதே வேலையை பி 30 நாட்களிலும் அதே வேலையை சி 60 நாட்களிலும் செய்து முடிக்கின்றனர். 60 நாட்களிலும் செய்து முடிக்கின்றனர் எனில் ஏபிசி ஆகிய மூவரும் சேர்ந்து செய்தால், ஏபிசி ஆகிய மூவரும் சேர்ந்து செய்தால் அவ்வேலையை முடிவடைய ஆகும் நாட்கள் எத்தனை? முடிவடையும் ஆகும் நாட்கள் எத்தனை அப்படிங்கிறது கேள்வி. சரிங்களா? பாருங்கள், A, B and C can finish a piece of work in 24, 30 and 60 days respectively. How many days are required if A and B and C work together to finish the given work அப்படிங்கிறது கேள்வி. ஓகே. அப்போ இந்த மாதிரி கேள்வி கொடுத்தால், இப்போ நம்ம வந்து கொஸ்டினில் ஏயும் பியும் கொடுத்தா நம்ம ஷார்ட்கட்டில் போட்டுருவோம், ஏபி பை ஏ ப்ளஸ் பி அப்படின்னு போட்டுருவோம். பட் ஏபிசி இப்படி கொடுத்துருக்கனால நம்ம என்ன பண்ணுறோம்னா மீச்சிமம் மெத்தடில் தான் இதை சால்வ் பண்ண முடியும். சரிங்களா? இதெல்லாம் வந்து அவங்களுடைய டோட்டல் ஒர்க்கு 24, 30, 60 இதெல்லாம் டோட்டல் ஒர்க்கு. அப்போ 1 டே ஒர்க்குக்கு சேஞ்ச் பண்ணணும். சரிங்களா? பாருங்கள், அப்போ ஏனுடைய மொத்த ஒர்க் பார்த்தீங்கன்னா 24. இது ஏ வந்து ஒரு வேலையை எத்தனை நாட்களில் முடிக்கிறார் அப்படின்னா 24 நாட்களில் முடிக்கிறாரு ஏ. அப்போ ஏனுடைய ஒரு நாள் வேலை பார்த்தீங்கன்னா 1/24. 1/24. அது மாதிரி பி பார்த்தீங்கன்னா பியுடைய ஒர்க் பார்த்தீங்கன்னா 30. அப்போ ஒரு நாள் வேலை பார்த்தீங்கன்னா 1/30. 1/30. சி பார்த்தீங்கன்னா அவருடைய நாட்கள் வந்து 60. சி ஒரு வேலையை எத்தனை நாட்களில் முடிக்கிறார் அப்படின்னா 60 நாட்களில் முடிக்கிறாரு. அப்போ அவருடைய ஒரு நாள் வேலை என்ன அப்படின்னா 1/60. 60 வேலையில் ஒரு வேலையை பார்க்குறாரு.
அப்போ ஏபிசி டோட்டல் ஒர்க்கை என்னது ஒன் டே ஒர்க்காக போட்டாச்சு. சரிங்களா? இப்போ பாருங்கள், இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஏபிசி ஒர்க் டுகெதர் டு ஃபினிஷ் த கிவன் ஒர்க் அப்படிங்கிறது கேள்வி. இந்த ஏபிசி இந்த மூணு பேருடைய மொத்த ஒர்க் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மூணுக்கு எல்சிஎம் எதுக்கலாம்? ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஒன் டே ஒர்க் என்ன 1/24 ப்ளஸ் 1/30 ப்ளஸ் 1/60. இது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சினுடைய ஒன் டே ஒர்க். ஓகே, இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பகுதி பாருங்கள் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா. இதுக்கு என்ன பண்ணணும்னா மீச்சியமாக கண்டுபிடிக்கணும். மீச்சியமாக பொறுத்தளவில் இதில் எது ஹையஸ்ட் பாருங்கள் 60. 60ல் 30 வகுப்படும். பட் 24 வகுப்படும் அப்படின்னா வகுப்படாது. அப்போ 60 டபுள் ஆக்குங்க. 60 டபுள் ஆகுனா 120. இப்போ 120 பாருங்கள், 120ல் 30 வகுப்படும், 24 வகுப்படும். சரி, 5 வகுப்பாடு 24 வகுப்படும். அப்போ எல்சிஎம் என்ன அப்படின்னா 120. எல்சிஎம் என்ன 120. அப்போ இங்கே என்ன வரும் 5 வருமா? எப்படி பகுதியை பெருக்கிறோமோ அதே மாதிரி தொகுதியும் பெருக்கணும். இங்கே 30 இருக்கா இன்ட்டு 4, இங்கே 60 இருக்கா இன்ட்டு 2. அப்போ என்ன வரும் 5 ப்ளஸ் 4 ப்ளஸ் 2. 5 ப்ளஸ் 4 ப்ளஸ் 2. அப்போ என்ன வரும் 5 4 9, 9 2 11, 11/120. இது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியினுடைய ஒன் டே ஒர்க்கு. பட் நமக்கு என்ன வேணும்? அந்த ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியினுடைய டோட்டல் ஒர்க்கு. இந்த ஒன் டே ஒர்க்கை தலைகளை போட்டால் என்ன ஆயிரும்? டோட்டல் ஒர்க்கு கிடச்சிரும். போடலாமா? அப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியினுடைய டோட்டல் ஒர்க்கு மொத்த வேலை அப்போ இந்த இருக்கா 11/120 120/11 அப்படின்னு போட்டுக்கணும். இப்போ இதை வந்து என்ன பண்ணணும்? இந்த தகா பிணத்தை கலப்பு பிணமாக மாற்றணும். 11 10 11 110, 10 11 110, பேலன்ஸ் 10/11 நாட்கள். இதுதானது ஆன்சர். புரிஞ்சா? நல்லா பாருங்கள். அப்போ இந்த மாதிரி சம்கள் கொடுக்கப்பட்டால் நாம் எல்சிஎம் மெத்தடில் தான் சால்வ் பண்ணணும். அப்போ கொடுத்துருக்க டோட்டல் ஒர்க்கை ஒன் டே ஒர்க்காக மாற்றணும். இந்த 3 ஒன் டே ஒர்க்கையும் மீச்சமாக எடுத்து கூட்டி அதை தலைகளாக மாற்றணும். அந்த தலைகளுக்கு கலப்பு பண்ணத்தில் போட்டிங்கன்னா கிடைக்கும் ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? அப்போ ஆன்சர் பாருங்கள். ஆன்சர் 10/11 நாட்கள். ஓகேவா? அடுத்து 6வது சம் பாருங்கள். ரொம்ப எளிமையான சம் பார்க்க கொஞ்சம் பயங்கரது மாதிரி இருக்கும். பட் ரொம்ப எளிமையான ஈஸியான சம்மு. அருள் 1/2 வேலையை எத்தனை நாட்கள் அப்படின்னா 5 நாட்களில் முடிப்பார். 5 நாட்களில் முடிப்பார். அடுத்து சரவணன் பாருங்கள் 3/5 வேலையை 9 நாட்களிலும், பாபு 2/3 வேலையை 8 நாட்களிலும் செய்து முடித்தால் மூவரும் சேர்ந்து அவ்வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படிங்கிறது கேள்வி. ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு சம் பார்த்தோம், 4th ஒர்க்கில் பார்த்தோம். இதே சம் தான். பட் பங்கு கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணணும்? டோட்டல் ஒர்க் கண்டுபிடிச்சி ஏபிசியை கூட்டி போட்ட ஆன்சர். அவ்வளோதான். சரிங்களா? இங்கே பாருங்கள், 2ல் ஒரு வேலையை முடிக்க 5 நாட்கள். அப்போ 2 வேலை எத்தனை நாட்கள்? 10 நாட்கள். அப்படி தானே? 2ல் 1/5 வேலையை முடிக்க எத்தனை நாட்கள்? 5 நாட்கள். அப்போ 2 வேலையை முடிக்கணும் அப்படின்னா எத்தனை நாட்கள்? 10 நாட்கள். இந்த 10 இங்கே போட்டுக்கலாம், தப்பு இல்லை. இங்கே பாருங்கள், 5ல் 3/5 வேலையை எத்தனை நாட்கள் முடிக்கிறாங்க? 9 நாட்களில் முடிக்கிறாங்க. மொத்த வேலை 5, அவங்க பார்த்தது 3 வேலையை பார்க்க 9 நாள். அப்போ 5 வேலையை பார்க்க எத்தனை நாட்கள்? 5 15 நாட்கள். அடுத்து இங்கே பாருங்கள், 3ல் 2/5 வேலையை முடிக்க 8 நாட்கள். மொத்த வேலை 3. 2 வேலையை முடிக்க 8 நாட்கள் அப்படின்னா 3 வேலையை முடிக்க 12 நாட்கள். ஓகே? அப்போ இந்த மாதிரி 10, 12, 15 அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு நம்ம 3ஐயும் கூட்டி போட்டால் உங்களுக்கு என்னது ஆன்சர் கிடச்சிரும். ஓகே? பாருங்கள், சால்வ் பண்ணுங்கள், பொறுமையாக பாருங்கள்.
ஃபஸ்ட்டு பாருங்கள் அருள். அருள் பாருங்கள், 2ல் 1 பங்கு வேலையை எத்தனை நாளில் முடிக்கிறாங்க? 5 நாளில் முடிக்கிறாங்க. அப்போ 2 வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் தேவைப்படும் அப்படின்னா, இந்த 2 இருக்கா, இந்த 2 கொண்டு 5 பிரிக்கிறங்க, 2 10 நாட்கள். 10 நாட்கள். இது அருள். அடுத்து யார் இருக்கா? சரவணன். சரவணன் பாருங்கள், சரவணன் 5ல் 3 பங்கு வேலை எத்தனை நாட்கள்? 9 நாட்கள். 9 போடலாமா? இங்கே பாருங்கள், 1 3 3 3 9. இங்கே என்ன இருக்குது? 5 இருக்கா? அப்போ 5 3 15 நாட்கள். 15 நாட்கள். யார்? சரவணன். அடுத்து பாருங்கள் பாபு. பாபு பாருங்கள், பாபு என்ன சொல்கிறாங்க? 3ல் 2 பங்கு வேலையை எத்தனை நாட்கள்? 8 நாட்கள். 3ல் 2 பங்கு வேலை எத்தனை நாட்கள் அப்படின்னா 8 நாட்கள். 8 நாட்கள். சரிங்களா? அப்போ 3ல் 2 வேலையை முடிக்க 8 நாள். அப்போ 3 வேலையை முடிக்கிறதுனால முன்னாங்க 12 நாள். பாருங்கள், 1 2 2 2 8. இங்கே 3 இருக்கா, முன்னாங்க 12 நாட்கள். சரியா? அப்போ கொடுக்கப்பட்ட அந்த பின்னங்களை முழு எண்களாக மாற்றியாச்சு. இந்த மாதிரி பங்காக கொடுத்தாங்க, நம்ம என்னது மொத்த வேலையாக மாற்றியாச்சு. இப்போ என்ன கேட்குறாங்க? how many days can A, B and C together complete the work அப்படி கேள்வி கேட்குறாங்க. ABC 3 பேரும் சேர்ந்து இந்த வேலையை பார்த்தால் இந்த ஒர்க்கை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும் அப்படிங்கிறது கேள்வி. ஓகே, அப்போ பாருங்கள், ஜஸ்ட் எல்சிஎம் மெத்தட். எல்சிஎம் மெத்தடில் 3 கூட்டி போட்டுருங்க. தட்ஸ் ஆல். அப்போ என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு பாருங்கள், இது வந்து அருளுடைய மொத்த வேலை 10 நாட்கள். அப்போ ஒரு நாள் வேலை என்ன? 1/10. சரிங்களா? அடுத்து சரவணன் 15. அப்போ ஒரு நாள் வேலை 1/15. அடுத்து பாபு. பாபுடைய கெப்பாசிட்டி என்ன? 12 days. இது டோட்டல் ஒர்க்ஸ். அப்போ 1 day ஒர்க் என்ன? 1/12. 1/12. 10 15 12. இதுக்கு மீச்சமாக கண்டுபிடிக்கணும். மீச்சமாக பாருங்கள், இங்கே பாருங்கள், இதில் எது பெருசு பாருங்கள், 15. இதில் மீச்சமாக போட்டு பார்த்துருங்க, அவ்வளோதானே. 10 15 12 மீச்சமாக 2 போடலாமா? அப்போ 5 15 6. அடுத்து 3 போடலாமா? 5 5 2. இப்போ 5 போடலாமா? 1 1 2 மீச்சமாக 23 6. 23 6. 6 5 30. 30 × 2 எவ்வளவு? 60. 30 2 60. இதானது எல்சிஎம். சரிங்களா? அப்போ 60 போடலாமா? ஓகே. இங்கே 10 இருக்கா? அப்போ என்ன பண்ணணும்? பகுதியும் தொகுதியும் என்ன பண்ணணும்? 6ஆல் பெருக்கணும். இங்கே 15 இருக்கா? அப்போ பகுதியும் தொகுதியும் என்ன பண்ணணும்? 4ஆல் பெருக்கணும். அப்போ தான் இந்த 15 அப்படிங்கிறது 60ஆக மாறும். இங்கே 12 இருக்கா? அப்போ 12 × 5. 12 5 60. அப்போ எப்படி பகுதியை பெருக்கிறோமோ அது சேம் நம்பராக தொகுதியும் பெருக்கணும். அப்போ தான் அதனுடைய ரேஷியோ வந்து உங்களுக்கு மாறாமல் ஃபிக்ஸடாக இருக்கும். ஓகே, இப்போ பகுதி பாருங்கள், 10 × 6 60. 15 × 4 60. 12 × 5 60. அப்போ தொகுதி எழுதிக்கோங்க, 6 ப்ளஸ் 1 நாள் 4 ப்ளஸ் 1 5 5. அப்போ 6 நாள் 10. 10 5 15. அப்போ 15/60. இது அடி கொடுக்கலாமா? 1 15 15 4 15 60. அப்போ என்னது? 1/4. 1/4 என்ன அப்படின்னா அருள் சரவணன் பாபு. அருள் சரவணன் பாபு இந்த 3 பேருடைய ஒன் டே ஒர்க்கு தான் என்ன அப்படின்னா 1/4. நமக்கு என்ன வேணும்? மொத்த ஒர்க் வேணும், டோட்டல் ஒர்க் வேணும். டோட்டல் ஒர்க் அப்படின்னா இந்த ஒன் டே ஒர்க்குடைய தலைகிலி இது 1/4. இது மாற்றி போட்டால் என்ன? 4 நாட்கள், 4 days. அப்போ ஆன்சர் என்ன? 4 days. இதுதான் ஆன்சர். அப்போ இந்த மாதிரி கேள்வி கேட்டால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி பங்கு இருக்கலாம், பங்கை வந்து டோட்டலாக மாற்றிடுங்க. மாற்றிட்டு
அதுக்கு எல்சிஎம் எடுத்து ஆன்சர் கண்டுபிடிச்சி அது வந்து ஒன் டே ஒர்க் வரும். அந்த ஒன் டே ஒர்க்கை தலைகளை போட்டு என்ன வரும், மொத்த ஒர்க்கு கிடச்சிரும். ஓகே, இப்போ ஆன்சர் பாருங்கள். ஆப்ஷன் பி 4 days. ஓகேவா? ஆப்ஷன் பாருங்கள். ஏற்கனவே பார்த்தோமா அதே மாதிரி தான், கொஞ்சம் அட்வான்ஸ் மாடல். இதுவரை பார்த்தோம் ஃபுல்லாகவே ஏ பார்த்தோம், பி பார்த்தோம், சி பார்த்தோம், அடுத்து பங்கு வச்சு கொடுத்து பார்த்துருக்காங்க. இப்போ என்னென்னா ஏ ப்ளஸ் பி, பி ப்ளஸ் சி, சி ப்ளஸ் ஏன்னு சொல்லி ஜோடி ஜோடியாக கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஜோடி ஜோடியாக கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. நார்மலாக நீங்கள் பண்ணுற மாதிரி எல்சிஎம் மெத்தடில் போடுங்க. வரக்கூடிய ஆன்சரை 2ஆல் பெருக்கி போட்டால் ஆன்சர் என்ன ஆன்சர் வருதோ அந்த ஆன்சர் என்ன பண்ணணும், 2 கொண்டு பெருக்கி போட்டால் உங்களுக்கு என்னது ஃபைனல் ஆன்சர். ஓகே, பார்க்கலாமா? பாருங்கள். ஏ மற்றும் பி ஒரு வேலையை 12 நாட்களிலும், பி மற்றும் சி அதே வேலையை 15 நாட்களிலும், அதே வேலையை சி மற்றும் ஏ 20 நாட்களிலும் செய்து முடிப்பார். அப்படி முடித்தாங்கன்னா ஏ, பி, சி ஆகிய மூவரும் சேர்ந்து அவ்வேலையை செய்தால் எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார் அப்படிங்கிறது கேள்வி. ஜோடி ஜோடியாக பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு ஜோடி பாருங்கள் 12 days, செகண்ட் ஜோடி பாருங்கள் 15 days, மூணாவது ஜோடி பாருங்கள் 20 days. அப்படின்னா ஏ, பி, சி ஆகிய மூவரும் சேர்ந்து அவ்வேலையை செய்தால் எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படிங்கிறது கேள்வி. அப்போ இந்த மாதிரி கேள்வி கேட்டால் நாம் என்ன பண்ணுறது அப்படின்னா ஜஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு அந்த எல்சிஎம் மெத்தட் போடுறோம். எல்சிஎம் மெத்தட் போட்டு என்ன ஆன்சர் வருதோ அந்த ஆன்சரை 2ஆல் பெருக்கிற வேண்டியதான். பாருங்கள். அப்போ ஏ ப்ளஸ் பி, ஏ ப்ளஸ் பி அப்படிங்க என்ன அப்படின்னா 12 days, ஏ ப்ளஸ் பி 12 days, பி ப்ளஸ் சி 15 days, அடுத்து ஏ ப்ளஸ் சி 20 days. இது கொடுக்கப்பட்டது. ஏ ப்ளஸ் பி 12, பி ப்ளஸ் பி 15, ஏ ப்ளஸ் சி 20. அப்படின்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி என்ன அப்படிங்கிறது கேள்வி. இங்கே பாருங்கள், இங்கே 2 ஏ இருக்கா, 2 ஏ இருக்குது, 2 பி இருக்குது, 2 சி இருக்கா. அப்போ இது எப்படி எழுதலாம் அப்படின்னா 2a ப்ளஸ் 2b ப்ளஸ் 2c இப்படி எழுதலாம். இந்த இருக்கா, 2 ஏ இருக்கா, இங்கே ஒரு ஏ, இங்கே ஒரு ஏ, இங்கே ஒரு பி இருக்கா, இங்கே ஒரு சி இருக்கா. அப்போ 2a 2b 2c 2 காமனாக இருக்கா. இந்த 2 வெளியே எடுத்துடலாம். 2 வெளியே எடுத்தால் உள்ள என்ன இருக்கும், ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. அப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியினுடைய ஒரு நாள் வேலை, ஒரு நாள் வேலை. இப்போ என்ன பண்ணலாம், இதை ஃபுல்லாக 1/12, 1/15, 1/20 போடலாமா? பாருங்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள் 1/15, ரெண்டாவது 1/20, சரிங்களா? அடுத்து 1/12, இது ஏ 1/12, பி 1/15, சி 1/20. 12, 15, 20 இதுக்கு என்னது மீட்சியமாக கண்டுபிடிக்கணும். 12, 15, 20 இது 20ஆ? 20க்கு மீட்சமாக பார்த்தீங்கன்னா 20னா இதுதான் பெருசு 20. 40 பாருங்கள், 40னா இந்த 12 போகாது. 60 பாருங்கள், 60 அப்படின்னா அந்த 12 அடிபட்டுரும். அப்போ மீட்சமாக என்ன அப்படின்னா 60. மீட்சமாக என்னது 60. அப்போ மீட்சமாக 60 அப்படின்னா இது 12ஆ? 12 60. இது 15ஆ? 15 4 60. இது 20ஆ? 23 60. அப்போ பாருங்கள் 5 4 3, 5 4 9, 9 3 12, 12/60, 12/60. ஒரு 12 12, 5 12 60, 1/5. 1/5 என்ன அப்படின்னா 2 × a + b + c ஒரு நாள் வேலை. 2 × இந்த 2 இருக்கா, இந்த 2 இப்போ இங்கே வரும் என்னென்னா தலைகளாக மாறிடும். அப்போ எப்படி மாறும்,
இந்த 2/1 அப்படிங்கிறது இங்கே வரும்போது 1/2 மாறிடும். அப்போ என்ன வர ஆன்சர் 1/10. அப்போ 1/10ங்கிறது A + B + C ஒரு நாள் வேலை. அப்போ A + B + C மொத்த வேலை அப்படின்னா எத்தனை நாட்கள்? 10 நாட்கள். 10 நாட்கள். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஜஸ்ட்டு ரிப்பீட் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ கொஸ்டினில் ஜோடியாக கொடுத்துருக்காங்க. A and B, B and C, C and Aன்னு சொல்லி ஜோடியாக கொடுத்துருக்காங்க. அப்படி ஜோடியாக கொடுத்தனால நம்ம என்ன பண்ணுறோம்? 2A, 2B, 2C போடுறோம். இந்த 3 2 காமனாக இருக்கா? அப்போ அது வெளியே எடுத்துலாமா? அப்போ 2 வெளியே எடுத்தாச்சுன்னா 2 × A + B + C வரும். அப்போ 2 × A + B + C ஒரு நாள் வேலை அப்படின்னா என்ன நம்பர்ஸ் இருக்கோ அது ஃபுல்லாக என்னது? தலைகீழ். 1/12, 1/15, 1/20 தலைகீழ் போட்டாச்சா? இப்போ இந்த 12, 15, 20 இதுக்கு மீச்சமாக பொறுத்தவரை இந்த 12, 15, 20ல் எது ஹையஸ்ட் பாருங்கள்? 20 தான் ஹையஸ்ட்டு. அப்போ 20 மடங்கு பாருங்கள். 20 மடங்குனா 40. 40ல் 15 வகுப்படாது, 12 வகுப்படாது. அப்போ 40க்கு அடுத்து என்ன? 60. 60ல் பாருங்கள் 15 வகுப்படும், 12 வகுப்படும். அப்போ இந்த 2 வகுப்படுறதுனால மீச்சமாக என்ன அப்படின்னா 60. அப்போ 60 அப்படின்னா பகுதியும் தொகுதியும் சேம் ஆக்கணும். ஆன்சர் என்ன? 1/5. 1/5 ஓகே தான். பட் என்னென்னா நமக்கு பாருங்கள் 2 × A + B + C. அப்போ இந்த 2 என்ன பண்ணணும்னா இங்கே தலைகீழாக மாற்றணும். 1/2. அப்போ ஆன்சர் என்ன? 1/10. 1/10ங்கிறது A + B + C ஒரு நாள் வேலை. நமக்கு எப்பொழுதுமே ஆன்சர் என்ன அப்படின்னா மொத்த வேலை தான் ஆன்சர் கொடுப்போம். அப்போ அந்த 1/10 தலைகிழி 10, 10 days. அப்போ ஆன்சர் பாருங்கள், ஆப்ஷன் C, 10 is the answer. 10 is the answer. ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 8th one ரொம்ப எளிமையானது. ஜஸ்ட் ஃபார் கான்செப்ட் கொஸ்டின். A மற்றும் B ஆகியோர் ஒரு வேலையை செய்து முடிக்கும் விகிதம் 4:5. ஒரு வேலை அப்படின்னா ஒர்க்கு. அப்போ ஒர்க் ரேஷியோ என்ன அப்படின்னா 4:5 எனில் அவர்கள் வேலையை செய்து முடிக்கும் ஆகும் நாட்கள் என்ன அப்படி கேள்வி. நாட்களுடைய விகிதம் என்ன அப்படிங்கிற கொஸ்டின்ஸ். அப்போ ஒர்க் ரேஷியோ கொடுத்துருக்காங்க, டைம் ரேஷியோ கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், A/B ஆகியோர் ஒரு வேலையை செய்து முடிக்கும் விகிதம் 4:5. இவன் A 4 மடங்கு முடித்தோம்னா இவன் 5 மடங்கு முடிப்பான். சரிங்களா? அப்போ A and B ரேஷியோ பார்த்தீங்கன்னா 4:5. இப்போ என்ன கேட்குறாங்க? அந்த வேலையை செய்து முடிக்கும் ஆகும் நாட்களினுடைய விகிதம் என்ன அப்படின்னு கேள்வி. அப்போ ஒன்றுமே இல்லை, இது ஒர்க் ரேஷியோ. இந்த ஒர்க் ரேஷியோவை மாற்றி போட்டால் என்ன அப்படின்னா டைம் ரேஷியோ. 4:5. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா 5:4. இது ஒர்க் ரேஷியோ அல்லது எஃபிஷியன்சி ரேஷியோ சொல்லுவாங்க. அவங்களுக்கு திறமை. A 4 நாளில் முடிக்காரு, B 5 நாளில் முடிக்காரு. 4 நாளில் முடிக்கிறான், 5 நாள் முடிக்கிறான். அப்போ A தான் திறமையானவர். இது ஒர்க்கு. பட் டைம் ரேஷியோ கேட்டிங்கன்னா அது அப்படி தலைகளை மாறும். இது 5:4. ஆப்ஷன் என்ன? ஏசி ஆன்சர். பாருங்கள், A மற்றும் B ஆகியோர் ஒரு வேலையை செய்து முடிக்கும் விகிதம் 4:5. இதோடைய ரெசிப்ரோக்கல் என்ன அப்படின்னா நாட்கள், டைம் ரேஷியோ. எனில் அவர்கள் வேலையை செய்து முடிக்க ஆகும் நாட்களுடைய விகிதம் என்ன அப்படின்னு கேள்வி. அப்போ என்ன ரேஷியோ கொடுத்தாங்களோ அதை மாற்றி போட்டால் ஆன்சர். 4:5 அப்படின்னா 5:4. 5:4 அப்படின்னா 4:5. என்ன கொடுக்குறாங்களோ அதை மாற்றி போட்டால் ஆன்சர். ஓகேவா? அது 9வது கொஸ்டின் பாருங்கள். A என்பவர் ஒரு வேலையை 18 நாட்களில் முடிப்பார். அடுத்து B என்பவர் ஏஐ விட 50% அதிக திறமை உள்ளவர் எனில் B மட்டும் அதே வேலையை செய்து முடிக்க எடுத்துக்கொள்ளும் நாட்கள் எத்தனை அப்படிங்கிறது கேள்வி. அப்போ இந்த மாதிரி கேள்வி கேட்டால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் A/B
என்ன சொல்கிறாங்க? முதல் வரி பாருங்கள், ஏ என்பவர் ஒரு வேலையை 18 நாட்களில் முடிக்காரு. ரைட், ஓகே, இருக்கட்டும். ரெண்டாவது பாருங்கள், பி என்பவர், பியினுடைய எஃபிஷியன்சி என்ன கொடுத்துருக்காங்க? பி என்பவர் ஏயை விட 50% அதிக திறமை உள்ளவர் எனில் பாருங்கள். அப்போ ஏ வந்து 100% அப்படின்னா பி எத்தனை பர்சன்டேஜ்? 150%. ஏன்னா பி என்பவர் ஏயை விட 50% அதிக திறமை உள்ளவர். அப்போ இது என்ன ரேஷியோ அப்படின்னா ஒர்க் ரேஷியோ அல்லது எஃபிஷியன்சி ரேஷியோ. ஓகே, இப்போ நீங்கள் பாருங்கள், என்ன கேட்குறாங்க? பி மட்டும் அதே வேலையை செய்து முடிக்க எடுத்துக்கொள்ளும் நாட்கள் எத்தனை அப்படிங்கிறது கேள்வி. ரைட், இருக்கட்டும். மேலே என்ன கொடுத்துருக்காங்க? ஏ என்பவர் ஒரு வேலையை 18 நாட்களில் முடிக்கிறாரு. 18 நாட்கள் அப்படிங்கிறது டைம் ரேஷியோ. அப்போ இந்த ஒர்க் ரேஷியோவை தலைகளை மாற்றணும். ஒர்க் ரேஷியோவை தலைகளை மாற்றினீங்கன்னா என்ன அப்படின்னா டைம் ரேஷியோ. அப்போ என்ன ஆகும்? 100:150. ரிவர்ஸ் என்னது? 150:100. சரி, ஓகே. இப்போ இந்த 150 இருக்கா, இதுதான் எத்தனை நாட்கள் அப்படின்னா 18 நாட்கள். அப்போ 150ங்கிறது 18 அப்படின்னா 100ங்கிறது எவ்வளவு? அடுக்கலாமா? 0 கேன்சல். 3 15, 2 10, 1 3 6 3 18. அப்போ 6 2 எத்தனை? 12 நாட்கள். இப்போ பி மட்டும் இந்த தென் ஹவு மெனி டேஸ் கேன் பி அலோன் கம்ப்ளீட் த ஒர்க்கு? பி மட்டும் தனியாக வேலை பார்த்தாருன்னா இந்த வேலையை எத்தனை நாளில் செஞ்சு முடிப்பார் அப்படின்னா 12 டேஸில் செஞ்சு முடிப்பார். ஓகே, நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த ரேஷியோ மாற்றி போடுறீங்க, அதுதான் மார்க். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து செகண்ட் பாயிண்ட்ஸு, பி என்பவர் ஏயை விட 50% அதிக திறமை உடையவர். அப்போ ஏ 100% அப்படின்னா பி 150%. இது வந்து அவங்களுடைய ஒர்க் ரேஷியோ, அவங்களுடைய எஃபிஷியன்சி ரேஷியோ. இது ரெசிப்ரோக்கல் என்ன அப்படின்னா டைம் ரேஷியோ. அப்போ 150:100. இந்த 150 எவ்வளோ கொடுத்தாங்க? 18 நாட்கள். 150ங்கிறது 18 நாட்கள் அப்படின்னா 100ங்கிறது எத்தனை நாட்கள்? 12 நாட்கள். ஓகே, அடுத்து 10th ஒன் பாருங்கள். 10வது சம்மு வந்து சேலரியை பிரித்து கொடுக்குறது. சேலரி எவ்வளவு? 1300 சேலரி 2 பேருக்கும். இதை எப்படி பிரித்து கொடுக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஏ என்பவர் ஒரு வேலையை 5 நாட்களில் செய்து முடிப்பார். ஏ வந்து ஒரு வேலையை 5 நாட்களில் செஞ்சு முடிக்காரு. பி என்பவர் அதே வேலையை 8 நாட்களில் செய்து முடிப்பார். இருவரும் சேர்ந்து அவ்வேலையை செய்தால் வருமானமாக ரூபாய் 1300 பெறுகின்றனர் எனில் அதில் ஏயினுடைய பங்கு என்ன அப்படிங்கிறது கேள்வி. ரைட்டு, ஓகே. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஏ/பி என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு வேலையை 5 நாட்கள், அவர் 8 நாட்கள். அப்போ நாட்கள் கொடுத்தனால இது என்ன ரேஷியோ அப்படின்னா டைம் ரேஷியோ. என்ன ரேஷியோ? டைம் ரேஷியோ. இவர் 5 நாட்கள், இவர் 8 நாட்கள். இது டைம் ரேஷியோ. பாருங்கள், நீங்கள் டைம் ரேஷியோ பிரித்து கொடுத்தீங்கன்னா ஏக்கு 500 ரூபாயும் பிக்கு 800 ரூபாயும் கிடைக்கும். அப்போ ஏ தான் திறமைசாலி, பி வந்து சோம்பேறி. ஒரு சோம்பேறியாக இருக்கிறவன் 800 ரூபா கூட 300 ரூபா வாங்கிட்டு போயிடுவான். அப்போ தப்பாயிடும். அப்போ என்ன சார் பண்ணுறது அப்படின்னா இந்த மாதிரி சேலரி கொடுத்தாங்கன்னா எப்பொழுதுமே என்ன ரேஷியோ கொடுக்காங்களோ அந்த ரேஷியோவை தலைகீழாக மாற்றிடுங்க. உங்களுக்கு டைம் ரேஷியோ கொடுப்பாங்க, டைம் ரேஷியோவை ஒர்க் ரேஷியோவில் மாற்றிடணும். டைம் ரேஷியோவில் ஒர்க் ரேஷியோ அல்லது எஃபிஷியன்சி ரேஷியோவில் மாற்றிடணும். 5:8 அப்போ என்னது? 8:5. இந்த ரெண்டையும் கூட்டலாமா? 8 + 5 எத்தனை? 13. மொத்த பங்கு எத்தனை? 13. மொத்த தொகை என்ன? 1300. அப்போ 1300 13 ஊற்றா என்ன கிடைக்கும்? ஒரு பங்கு எவ்வளவு அப்படிங்கிறது கிடைக்கும். மொத்த தொகையை மொத்த பங்கால் வகுத்தா ஒரு பங்கு எவ்வளவு கிடைக்கும்? ஒரு 13 13, ஒரு 13 13, 0 0. அப்போ எவ்வளவு? ஒரு பங்கு அப்படிங்கிறது 100 ரூபாய். அப்போ ஏக்கு எத்தனை பங்கு? 8 பங்கு. பிக்கு எத்தனை பங்கு? 5 பங்கு. ஒரு பங்கு 100 ரூபா அப்படின்னா 8 பங்கு 800 ரூபாய்.
5 பங்கு 500 ரூபாய். இப்போ என்ன கொஸ்டின்ஸ், ஏனுடைய பங்கு என்ன அப்படிங்கிறது கேள்வி. இதனால் ஏ, அப்போ ஏவுடைய பங்கு என்ன, 800 ரூபாய். ஆப்ஷன் ஏ இஸ் ஏ ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் ஏ ஆன்சர். 11ஆவது கொஸ்டின் பாருங்கள். அர்ஜுன் என்பவர் 20 நாட்களிலும் குமார் என்பவர் 40 நாட்களிலும் தனித்தனியே, அர்ஜுன் என்பவர் 20 நாட்களிலும் குமார் என்பவர் 40 நாட்களிலும் தனித்தனியே ஒரு வேலையை முடிக்கின்றனர். இவர்கள் இருவரும் ஜெயமணி என்பவருடன், இந்த 2 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஜெயமணி என்பவருடன் சேர்ந்து அவ்வேலையை 5 நாட்களில் செய்து முடிக்கின்றனர். 5 நாட்களில் செய்து முடிக்கின்றனர் எனில் ஜெயமணி மட்டும் தனியே அவ்வேலையை செய்தால் எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார் அப்படிங்கிறது கேள்வி. ஓகேவா? சரி பாருங்கள், ஒரு நல்ல ஒரு கொஸ்டின் பாருங்கள். அப்போ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன, அர்ஜுன் பொறுத்தளவில் ஒரு வேலை எத்தனை நாட்கள், 20 நாட்கள். குமார் ஒரு வேலையை 40 நாட்கள். அப்போ அர்ஜுன் ஒரு வேலையை 20 நாட்களில் செஞ்சு முடிக்காரு. குமார் ஒரு வேலையை 40 நாட்களில் செஞ்சு முடிக்காரு. 40 days, 40 நாட்களில் செஞ்சு முடிக்காரு. இப்போ இந்த அர்ஜுனும் குமாரும் என்ன பண்ணுறாங்கன்னா ஜெயமணி கூட சேர்ந்து 5 நாட்களில் அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறாங்க. அப்போது அர்ஜுன், குமார், ஜெயமணி இந்த 3 பேரும் அந்த வேலையை எத்தனை நாளில் முடிக்கிறாங்க, 5 நாளில் முடிக்கிறாங்க. அப்போ 3 பேருடைய மொத்த வேலை 5. அப்போ ஒரு நாள் வேலை என்ன, 1/5. 1/5. அப்போ இந்த 1/5 1/5 அப்படிங்கிறது 3 பேருடைய ஒரு நாள் வேலை. 3 பேருடைய ஒரு நாள் வேலை 1/5. அப்போ இந்த 1/5 இந்த ஏ இருக்கார்ல, ஏவுடைய ஒரு நாள் வேலை 1/20. கேனுடைய ஒரு நாள் வேலை 1/40. இந்த 2 ஒரு நாளை கழிச்சாச்சுன்னா யார் கிடைச்சிருவா, ஜெயமணி கிடைச்சிருவார். கழிக்கலாமா? அப்போ 1/5 மைனஸ் 1/20 மைனஸ் 1/40. சரிங்களா? 5, 20, 40. இதுக்கு மீச்சமாக பார்த்தீங்க அப்படின்னா மீச்சமாக என்ன அப்படின்னா 40. மீச்சமாக என்ன 40. 40. இப்போ பாருங்க, இந்த 5 40 ஆக்கணும். அப்போ என்ன பண்ணணும், 8ஆல் பெருக்கணும். 8ஆல் பெருக்கணும். அதே மாதிரி இங்கே 20 இருக்கா, 20 40 ஆக்கணும். அப்போ என்ன பண்ணணும், 2ஆல் பெருக்கணும். இங்கே 40, அப்போ ஒன்றும் செய்யலாம், அதை அப்படி எடுத்துக்கலாம். அப்போ 8 மைனஸ் 2 மைனஸ் 1 கழிக்கலாமா? 8ல் 2 போனால் 6, 6ல் 1 போனால் 5. அப்போ 5/40. 5/40 அடிப்பலாமா? 5 என்னஞ்சா 40. அப்போ 1/8. 1/8 என்ன பண்ணால் ஜெயமணியுடைய ஒரு நாள் வேலை 1/8. அப்போ ஜெயமனுடைய மொத்த வேலை என்ன பண்ணால் அந்த 1/8 இருக்கா, அந்த 1/8 தலைகளை போடுங்க, என்ன வரும், 8 நாட்கள். 8 நாட்கள். அப்போ ஆன்சர் என்ன, 8. சொல்ல புரிஞ்சா? பாருங்கள், ரொம்ப எளிமையான சம்மு. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அர்ஜுன் ஒரு வேலையை 20 நாட்களில் முடிப்பார். அப்போ அவருடைய மொத்த ஒர்க்கு 20. ஒரு நாள் வேலை 1/20. மொத்த ஒர்க்கை தலைகளாக போட்டிங்கன்னா ஒரு நாள் வேலை கிடைக்கும். அதுமாதிரி குமார் பார்த்திங்கன்னா ஒரு வேலையை 40 நாளில் செஞ்சு முடிக்கார். அப்போ 40 நாளில் செஞ்சு முடிக்கார் அப்படின்னா அவருடைய ஒரு நாள் வேலை என்ன, 1/40. சரிங்களா? அடுத்து பாருங்கள், இந்த அர்ஜுன், குமார் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஜெயமணியை சேர்த்துக்கிட்டு அந்த வேலையை 5 நாளில் செஞ்சு முடிக்கிறாங்க. அப்போ 3 பேருடைய மொத்த வேலை 5. அப்போ 3 பேருடைய ஒரு நாள் வேலை என்ன, 1/5. இப்போ என்ன கேட்குறாங்க, ஜெயமணி மட்டும் அந்த வேலையை பார்த்தாருன்னா எத்தனை நாளில் முடிப்பார் அப்படிங்கிறது கேள்வி. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜெயமணியுடைய ஒரு நாள் வேலை 1/5. இதிலிருந்து குமாரையும் அர்ஜுனையும் கழிச்சிங்கன்னா உங்களுக்கு ஜெயமனுடைய ஒரு நாள் வேலை கிடைக்கும். அது மாற்றி போட்டிங்கன்னா ஜெயமனுடைய மொத்த வேலை கிடைக்கும். அப்போது how many days can ஜெயமணி alone complete the work அப்படின்னா எத்தனை டேஸ், 80 days. 8 days. ஓகே. 12ஆம் சம் பாருங்கள். ஏ ஒரு வேலையை 40 நாட்களில் முடிப்பார்.
அவர் அந்த வேலையை ஆரம்பித்த 5 நாட்களுக்கு பிறகு அந்த வேலையிலிருந்து விலகுகிறார். ஆரம்பித்த 5 நாட்களுக்கு பிறகு அந்த வேலையிலிருந்து விலகுகிறார். அதற்கு பிறகு பி அந்த வேலையை 21 நாட்களில் முடிக்கிறார். எனில் ஏ மற்றும் பி சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படிங்கிறது கேள்வி. அருமையான கொஸ்டின், ரொம்ப எளிமையான கொஸ்டின். ஆன்சர் பார்க்கலாமா? பாருங்கள். அப்போ ஏ ஒரு வேலையை எத்தனை நாட்களில் முடிக்கிறார் அப்படின்னா 40 நாட்களில் முடிக்கிறாரு. இது ஏனுடைய கெப்பாசிட்டி. அப்போ ஏனுடைய ஒரு நாள் வேலை என்ன அப்படின்னா 1/40. உண்மையிலே ஏ எத்தனை நாள் வேலை பார்த்தார் அப்படின்னா 5 நாள் தான் வேலை பார்த்தாரு. அதுக்கடுத்து ஓடிட்டான். சரியா? இப்போ அடிப்படாமா? 4 5 5 என்னஞ்சா 40. அப்போ ஆன்சர் என்ன? 1/8. அப்போ 8 வேலையில் ஒரு வேலையை யார் பார்த்துருக்கா? ஏ பார்த்துருக்காரு. இப்போ ஏ பார்க்காத வேலை, அதாவது மீதி வேலை 8ல் ஒரு பங்கு யார் பார்த்துருக்கா? ஏ பார்த்துருக்காங்களா? அப்போ இனி பார்க்காதுன்னு 8ல் 7 பங்கு. இந்த 7 பங்கு வேலையை யார் பார்க்குறா அப்படின்னா பி பார்க்குறாங்க. இந்த இருக்கா? தென் பி ஃபினிஷ் த பேலன்ஸ் ஒர்க் இன் 21 days. இந்த 7 பங்கு வேலையை யார் பார்க்குறா அப்படின்னா பி பார்க்குறாங்க. எத்தனை நாட்களில்? 21 நாட்களில். அப்போ 7 பங்கு 21 நாள் அப்படின்னா ஒரு பங்கு என்ன? பை 7. ஒரு பங்கு என்ன? 3 நாள். ஒரு பங்கு 3 நாள்னா மொத்த பங்கு எத்தனை? 8. அப்போ 3 24. அப்போ பியினுடைய மொத்த வேலை எத்தனை அப்படின்னா 24 நாட்கள். கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஏ ஒரு வேலையை 40 நாட்களில் முடிக்கிறாரு. அப்போ ஏனுடைய ஒரு நாள் வேலை பார்த்திங்கன்னா 1/40. இது ஒரு நாள் வேலை. பட் உண்மையிலேயே ஏ எத்தனை நாட்கள் வேலை பார்த்துருக்காரு அப்படின்னா 5 நாட்கள் வேலை பார்த்துருக்காரு. அப்போ இன்ட்டு 5. இப்போ அடி கொடுத்தா 4 5 5 என்னஞ்சா 40. 1/8. 1/8 என்ன அப்படின்னா ஏ 8 வேலையில் ஒரு வேலையை செஞ்சு முடிச்சிட்டாரு. இப்போ அவர் எஸ்கேப் ஆகிட்டார். அப்போ எத்தனை வேலை பெண்டிங் அப்படின்னா 8ல் 7 வேலை பெண்டிங். இந்த 7 வேலையை யார் பார்க்குறா அப்படின்னா பி பார்க்குறாங்க. பியுடைய கெப்பாசிட்டின்னா 7 வேலைக்கு 21. அப்போ 8 வேலைக்கு எத்தனை? 3 24. ஓகே. இப்போ நீங்கள் நல்லா கவனிங்க. கொஸ்டின்ஸ் பாருங்கள். கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னா தென் ஹவு many numbers of days that A and B take together to finish the work. ஏயும் பியும் சேர்ந்து வேலை பார்த்தாங்கன்னா இந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படிங்கிறது கேள்வி. ஓகே. அப்போ பாருங்கள். அப்போ ஏனுடைய கெப்பாசிட்டி 40, பியினுடைய கெப்பாசிட்டி 24. இப்போ என்ன கேட்குறாங்க? ஏ ப்ளஸ் பி கேட்குறாங்க. அப்போ ஏ ஈக்குவல் 40, பி ஈக்குவல் 24. என்ன கேட்குறாங்க? இந்த ஏயும் பியும் சேர்ந்து ஒர்க் பண்ணாங்கன்னா இந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படிங்கிறது கேள்வி. அப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோமா? என்ன ஃபார்முலா? ஏபி டிவைட் பை ஏ ப்ளஸ் பி. ஓகே. ஒரு டைம் பெருக்கணும், ஒரு டைம் கூட்டணும். ஓகே. இங்கே ஏ என்ன? 40, பி என்ன? 24. அப்போது 40 × 24 வகுத்தல் 40 + 24. ஓகேவா? இப்போ இந்த 40 × 24 நம்ம பெருக்கி போடலாம். பட் பெருக்கி போட்டால் வேல்யூ பெருசாக இருக்கும். அது அப்படியே வச்சுக்கலாம், நோ ப்ராப்ளம். அப்போ 40 × 24 டிவைட் பை 40 + 24 கூட்டம் என்ன? 64. இப்போ 4 போடு பாருங்கள். ஒரு நாள் 4 பேலன்ஸ் 2 24, 6 4 24. இங்கே பாருங்கள் 4 போடு 6 4 24. இப்போ என்ன பண்ணலாம்? 4 16 14 40. சரிங்களா?
அடுத்த ரெண்டாவது வாய்ப்பாடு ஈ2 4 மூ2 6 ஓ2 2 ஐ2 10. அப்போ ஐ3 எத்தனை 15 நாட்கள் 15 நாட்கள். அப்போது ஏயும் பியும் சேர்ந்து வேலை பார்த்தாங்கன்னா இந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பாங்க அப்படின்னா 15 நாட்களில் முடிப்பாங்க. ஆப்ஷன் பாருங்கள். ஆப்ஷன் சி இஸ் தி ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் தி ஆன்சர். ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் சம் பாருங்கள். 13. ஸ்டீபன் ஒரு வேலையை 25 நாட்களிலும் ராஜா அதே வேலையை 20 நாட்களிலும் முடிப்பார்கள். இருவரும் சேர்ந்து அந்த வேலையை தொடங்கி 5 நாட்களுக்கு பிறகு ஸ்டீபன் விலகுகிறார். மீதமுள்ள வேலையை ராஜா மட்டும் எத்தனை நாட்களில் முடிப்பார்? ராஜா மட்டும் எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படின்னு கேள்வி. போன சம்முக்கும் இந்த சம்முக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, போன சம்மில் ஏனுடைய கெப்பாசிட்டி கொடுத்தாங்க, ஏ இடையில போயிடுவார், அந்த மீதி வேலையை பி முடித்தாங்க. பட் என்ன கேட்டாங்கன்னா, இதே ஏயும் பியும் ஒன்றா சேர்ந்து வேலை பார்த்தாங்கன்னா எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படிங்கிற கேள்வி. அதுதான் என்ன பண்ணோம், பியினுடைய டோட்டல் ஒரு கண்டுபிடிச்சி ஏபி பை ஏ ப்ளஸ் பி போடுச்சு. இது போன சம்மில். பட் இந்த சம்மில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏ வந்து ஒரு வேலையை 25 நாட்களில் முடிக்கிறாரு, அதே வேலையை பி வந்து 20 நாட்களில் முடிக்கிறாரு. இருவரும் சேர்ந்து வேலை பார்க்குறாங்க. எத்தனை நாட்கள்? 5 நாட்கள். 5 நாட்கள் வேலை பார்த்து அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டீபன் பேர் தான். அப்போ மீதி வேலை யார் பார்க்குறா? ராஜா மட்டும் பார்க்குறாரு. அந்த ராஜா எத்தனை நாட்களில் பார்க்குறாரு அப்படிங்கிறது கேள்வி. சரிங்களா? பாருங்கள். ஃபஸ்ட்டு யாருன்னா ஸ்டீபன். அப்போ ஸ்டீபனுடைய ஒர்க் என்ன அப்படின்னா 25 days. ஸ்டீபன் எஸ்ன்னு வச்சுக்கலாமா? எஸ் யார்? ஸ்டீபன். எத்தனை நாட்கள்? 25 நாட்கள். இது அவருடைய மொத்த ஒர்க்கு. அப்போ ஒரு நாள் ஒர்க் என்ன? 1/25. ஒரு நாள் ஒர்க் என்ன? 1/25. யார்? ஸ்டீபன். அடுத்து யார்? ராஜா. ராஜாவுடைய மொத்த ஒர்க் என்ன? 20 நாட்கள். 20 நாட்கள். அப்போ ஒரு நாள் ஒர்க் என்ன? 1/20. 1/20. இப்போ என்ன சொல்கிறாங்க, இந்த 2 பேரும் டுகெதர் ஃபார் 5 days. தே ஒர்க் டுகெதர் ஃபார் 5 days. 2 பேரும் 5 நாட்கள் ஒர்க் பண்ணியிருக்காங்க. 2 பேரும் எத்தனை நாட்கள் அப்படின்னா 5 நாட்கள் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்போ இப்போ ஸ்டீபன் ராஜா அவங்களுடைய ஒரு நாள் ஒர்க் பாருங்கள். அப்போ எஸ் ப்ளஸ் ஆர் இதனுடைய ஒரு நாள் வேலை. ஒரு நாள் வேலை அப்போ என்ன வரும்? 1/25 ப்ளஸ் 1/20. இதுதான் ஒரு நாள் வேலை. அப்போ இந்த ரெண்டையும் கூட்டலாமா? 25 20. இது எது பெரிய நம்பர்? 25. அப்போ 25 அப்படின்னா 25க்கு அடுத்த நம்பர் என்னது? 50. 50க்குள்ளே 20 வகுப்பணும்னா வகுப்படாது. சரியா? அப்போ 75 100. அப்போ 25க்கும் 20க்கும் மீச்சமாக என்ன அப்படின்னா 100. 25 20 5 5 25 4 5 20. அப்போ 5 25 25 நாளா 100. அப்போ மீச்சமாக என்ன? 100. 100 அப்படின்னா இங்கே என்ன வரும்? இன்ட்டு 4. இங்கே என்ன வரும்? இன்ட்டு 5. அப்போ 4 ப்ளஸ் 5 அப்போ என்னது? 9/100. 9/100. இது என்ன அப்படின்னா 9/100 என்ன அப்படின்னா எஸ் ப்ளஸ் ஆர்னுடைய ஒரு நாள் வேலை. ஒரு நாள் வேலை. சரிங்களா? அப்போ இது மாற்றி போட்டால் வரும் மொத்த வேலை கிடைக்கும். இது மாற்றி போட்டால் மொத்த வேலை கிடைக்கும். சரியா? இப்போ பாருங்கள். அப்போ 10ல் 100ல் 9 வேலையை யார் பார்த்துருக்கா அப்படின்னா எஸ்ஸும் ஆரும் ஒரு நாளாக பார்த்துருக்காங்க. சரிங்களா? இப்போ என்ன அப்படின்னா இவங்க உண்மையிலே எத்தனை நாள் வேலை பார்த்தாங்க அப்படின்னா 5 நாள் பார்த்தாங்க. அப்போ ஒரு நாள் வேலைங்கிறது ஒரு நாள் வேலை அப்படிங்கிறது 9/100. இப்போ 5 நாள் வேலை 5 நாள் வேலை. அப்போ என்ன பண்ணணும்? ஒரு நாள் வேலை 9/100. இதை என்ன பண்ணணும்? 5ஆல் பெருக்க வேண்டியதான். ஒரு நாள் வேலை 9/100 அப்படின்னா 5 நாள் வேலை அப்படின்னா இன்ட்டு 5. ஓர் 5 5 25 100. அப்போ ஆன்சர் என்ன? 9/20. 9/20 என்ன அப்படின்னா ஸ்டீவனும் ராஜாவும்
கடந்த 5 நாட்களில் வேலை பார்த்த ஒர்க்கு. கடந்த 5 நாட்களில் அவங்க வேலையில் எவ்வளோ வேலையை பார்த்துருக்காங்க அப்படின்னா 20 வேலையில் 9 வேலையை பார்த்துருக்காங்க. அப்போது இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்டீபன் எஸ்கேப், ஸ்டீபன் போயிடுறாரு. அப்போ யார் இருக்கா அப்படின்னா ராஜா மட்டும் தான் இருக்கிறாரு. அந்த ராஜா மீதி வேலையை எத்தனை நாளில் முடிக்கிறார் அப்படிங்கிறது கேள்வி. அப்போ மீதி வேலை அப்படின்னா பாருங்கள், மொத்த வேலை 20, அதில் ஸ்டீபனும் ராஜா முடித்தது 9. அப்போ முடிக்காத வேலை என்ன 11. 20ல் 9 கழிச்சா 11. அப்போ மொத்த வேலை 20, மீதி வேலை 11. இந்த மீதி வேலையை யார் பார்க்குறா அப்படின்னா யார்? ஸ்டீபன் போயிட்டார். யார் பார்க்குறா? ராஜா பார்க்குறாரு. ராஜாவோட கெப்பாசிட்டி என்ன அப்படின்னா 20. ராஜாவோட கெப்பாசிட்டி என்ன 20. சரிங்களா? ராஜாவோட கெப்பாசிட்டி 20 போது அப்போ இன்ட்டு 20 போட்டுடலாமா? இன்ட்டு 20. அப்போ 20 கேன்சல். அப்போ எத்தனை நாட்கள்? 11 நாட்கள். 11 நாட்கள். அப்போது ஸ்டீபன் விட்டு போன வேலையை, மீதி வேலையை ராஜா எத்தனை நாட்கள் முடிப்பார்? 11 நாட்களில் முடிப்பார். சரிங்களா? அப்போ நம்மளோட ஆன்சர் பாருங்கள். ஆன்சர் பிஎஸ்சி ஆன்சர். பிஎஸ்சி ஆன்சர். ஓகே, மறுபடியும் இந்த கொஸ்டினை ரிப்பீட் பண்ணுறேன், கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டீபன் ஒரு வேலையை 25 நாட்களில் முடிக்கிறாரு. அப்போ ஸ்டீபனுடைய ஒரு நாள் வேலை அப்படின்னா 1/25. அதுமாதிரி ராஜா ஒரு வேலையை 20 நாட்களில் முடிக்கிறாரு. அப்போ ராஜாவுடைய ஒரு நாள் வேலை என்னென்னா 1/20. இப்போது ஸ்டீபன் ப்ளஸ் ராஜாவுடைய ஒரு நாள் வேலை அப்படின்னா 1/25 ப்ளஸ் 1/20. எல்சிஎம் எடுத்தால் 9/100. எல்சிஎம் எடுத்தால் 9/100. இது ஸ்டீபனும் ராஜாவும் ஒரு நாள் பார்க்கக்கூடிய வேலை. உண்மையில் அவங்க எத்தனை நாள் வேலை பார்த்துருக்காங்க அப்படின்னா 5 நாள் வேலை பார்த்துருக்காங்க. அப்போ இன்ட்டு 5, ஓர் 5 5, 25 100. அப்போ ஆன்சர் என்ன? 9/20. 9/20 என்ன அப்படின்னா, அந்த 9/20 என்ன அப்படின்னா ராஜாவும் ஸ்டீபனும் 5 நாள் பார்த்த வேலை 9/20. இப்போ ராஜா வேலையை விட்டு போயிட்டார். ஸ்டீபன் வேலையை விட்டு போயிட்டார். அப்போ பாருங்கள், அப்போ மீதி வேலை என்ன? 20ல் 11. 9 10 பார்க்காது 11. இந்த 11 வேலை யார் பார்க்க அப்படின்னா ராஜா பார்க்குங்க. ராஜாவோட கெப்பாசிட்டி என்ன அப்படின்னா 20. அப்போ 20 கேன்சல். ரிமைனிங் என்னது? 11. 11 இஸ் ஏ ஆன்சர். ஓகே, அடுத்து பாருங்கள் 14, 14வது சம். ரொம்ப எளிமையான சம். மாரல் கணக்கு. நேர்மாறல், எதிர்மாறல் அப்படி சொல்லுவாங்க. நேர்மாறலாம் என்ன அப்படின்னா, ஒன்று கூடுனா அதுவும் கூடும். எடுத்துக்காட்டு விலையும் எண்ணிக்கையும், எண்ணிக்கையும் விலையும். நேர்மாறல் அப்படின்னா கூடினால் கூடும், குறைஞ்சால் குறையும். எடுத்துக்காட்டு எண்ணிக்கை விலை. எண்ணிக்கை கூடும்போது விலையும் கூடும், எண்ணிக்கை குறையும் போது விலையும் குறையும். இது என்னது? நேர்மாறல். என்ன மாறல்? நேர்மாறல். இதே எதிர்மாறல் அப்படின்னா பேர் இருக்கா எதிர். அப்போது ஒன்று கூடுனா ஒன்று குறையும், ஒன்று குறைஞ்சா இன்னொன்று கூடும். எடுத்துக்காட்டு ஆட்கள் நாட்கள். ஆட்கள் நாட்கள். ஆட்கள் கூடினால் நாட்கள் குறையும், ஆட்கள் குறைஞ்சால் நாட்கள் கூடும். என்ன மாறல்? எதிர்மாறல். அப்போ நேர்மாறல் அப்படின்னா கூடுனா 2 கூடும், குறைஞ்சால் 2மே குறையும். எதிர்மாறல் அப்படின்னா ஒன்று கூடுனா ஒன்று குறையும், ஒன்று குறைஞ்சால் 3 கூடும். ஓகே, இங்கே பாருங்கள், இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 36 ஆண்கள் ஒரு வேலையை 25 மணி நேரத்தில் முடிக்கின்றனர். அப்போ ஆண்கள் தென் மணி ரெண்டு கொடுத்துருக்காங்க. ஆண்கள் நேரம். சரியா? அப்போ ஆண்கள் என்னது? நேரம். இல்லை மணி நேரம் எதனா போட்டுக்கலாம். எத்தனை ஆண்கள்? 36 ஆண்கள். எவ்வளோ நேரம்? 25 மணி நேரத்தில் வேலை பார்க்குறாங்க. ஓகே, அப்போ 37 ஆண்கள் ஒரு வேலையை 25 மணி நேரத்தில் முடிக்கின்றனர் எனில் 15 ஆண்கள் அந்த வேலையை எத்தனை மணி நேரத்தில் முடிப்பர் அப்படிங்கிறது கொஸ்டின்ஸ். இஃப் 36 men can do a piece of work in 25 hours, in how many hours will 15 men do it? 15 மனிதர்களால் இந்த வேலையை எத்தனை மணி நேரத்தில் முடிக்க முடியும் அப்படிங்கிறது கொஸ்டின்ஸ். சரிங்களா? பாருங்கள், அப்போது ஆட்கள் குறைந்தால் நேரம் கூடும்.
ஆட்கள் குறைந்தால் நேரம் கூடும். நீங்களே பாருங்கள், 36 பேர் இருக்கிறோம். 36 பேர் இருந்தாலே அந்த வேலையை முடிக்க எவ்வளோ ஹவர்ஸ் ஆகுது? 25 ஹவர்ஸ் ஆகுது. இவங்க பாருங்கள், ஸ்ட்ரென்த்து குறையுதா? அப்போ ஸ்ட்ரென்த்து குறையும் போது நேரம் டைமு கூடிடும். அதான உண்மை. அப்போ ஒன்று குறைஞ்சால் இன்னொன்று கூடுதா? அப்போ என்ன மாறல்? எதிர்மாறல். என்ன மாறல்? எதிர்மாறல். எதிர்மாறல்னால் ஒன்றுமே இல்லை, இப்படி குறுக்க கோடு போடுங்க. அப்படி என்னது? கிராஸ் மல்டிப்ளிகேஷன். 3 5 15, 5 5 25, 1 3 3, 12 3 36. அப்போ 12 × 5 12 5 60 மணி நேரம். 60 மணி நேரம். இதானது ஆன்சர். இது மாறலில் பேசிக்கான மெத்தடு. மாறலில் பேசிக்கான மெத்தடு. அப்போ ஆப்ஷன் சி இஸ் தி ஆன்சர். அப்போ ஆட்கள் குறைந்தால் நேரம் கூடும். எனவே இது என்ன மாறல்? எதிர்மாறல். எதிர்மாறல்னால் கொடுக்கப்பட்ட பின்னத்தை அப்படியே என்னது? கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிடலாம். சப்போஸு நேர்மாறல் அப்படின்னா அந்த பின்னத்தை என்ன பண்ணணும்? தலைகீழாக போடணும். நேர்மாறலாம். நேர்மாறலாம் என்ன பண்ணணும்? தலைகீழாக போடணும். ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. நம்ம அடுத்த சம்மில் இது எப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, தென் அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 15, தொட்டி கணக்கு. ஒரு தொட்டியை இரு குழாய்கள் தனித்தனியே 30 நிமிடங்கள் மற்றும் 45 நிமிடங்களில் காலி செய்கின்றன. ஒரு தொட்டி இருக்குது, இதுதான் தொட்டி. இந்த தொட்டியை இரு குழாய்கள் தனித்தனியே, இது ஒரு குழாய், இது ஒரு குழாய். இந்த இரு குழாய்கள் தனித்தனியே என்ன பண்ணுது? காலி செய்கிறது. இந்த குழாய் பார்த்திங்கன்னா இது ஏ குழாய், இது எவ்வளோ நேரம் அப்படின்னா 30 மினிட்ஸ். இது பி குழாய், இது எவ்வளோ அப்படின்னா 45 மினிட்ஸ். இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனில் 2 குழாய்களும் சேர்ந்து எவ்வளோ நேரத்தில் தொட்டினை காலி செய்யும் அப்படின்னு கேள்வி. 2 குழாயும் சேர்ந்து இந்த தொட்டியை எவ்வளோ நேரத்தில் காலி செய்யும்? இந்த மாதிரி எவ்வளோ நேரத்தில் காலி செய்யும், எவ்வளோ நேரத்தில் நிரப்புன்னு சொல்லி ரெண்டுமே காலி செய்யுது, ரெண்டுமே நிரப்பது அப்படி கொடுத்தாங்கன்னா நீங்கள் ரெண்டுமே கூட்டி போட்டுருங்க, முடிஞ்சு, அவ்வளோதான். ஆனால் ஒரு குழாய் நிரப்புது, ஒரு குழாய் காலி செய்யுது அப்படின்னா என்ன பண்ணணும்? கழிச்சு போடணும். ரெண்டுமே காலி செய்யுது அப்படின்னா கூட்டி போடலாம், ரெண்டுமே நிரப்புது அப்படின்னா கூட்டிடலாம். பட் ஒரு குழாய் ஃபில் பண்ணுது, ஒரு குழாய் எம்டி ஆகுது அப்படின்னா என்ன பண்ணணும்? அதை கழிச்சு போடணும். ஓகே, பட் நம்மளை பொறுத்தவரை ஒரு சின்டாக்ஸ் டேங்கு, 2 டேப்பு, 2 டேப்புமே இந்த தொட்டியை எம்டி ஆகுது. இது இண்டிவிஜுவலாக, இது இண்டிவிஜுவலாக. இப்போ கேள்வி என்ன அப்படின்னா, 2 குழாய்களும் சேர்ந்து எவ்வளோ நேரத்தில் தொட்டியை காலி செய்யும் அப்படிங்கிறது கேள்வி. அப்போ ஒன்றுமே இல்லை, ரெண்டையும் கூட்டி போட்டால் ஆன்சர். ரெண்டையும் கூட்டி போட்டால் ஆன்சர். ஃபஸ்ட்டு பாருங்கள், தொட்டியை பாருங்கள், ஏ தானே. அப்போ இதுக்கு என்ன ஷார்ட்கட் அப்படின்னா ஏபி டிவைட் பை ஏ ப்ளஸ் பி. நம்ம ஏற்கனவே பார்த்தோமா, ஏனுடைய ஒரு கொடுத்துருப்பாங்க, பியினுடைய ஒரு கொடுத்துருப்பாங்க, ஏ ப்ளஸ் பி கேட்பாங்கல்ல, அதே ஃபார்மேட்டில் இது ஃபஸ்ட்டு குழாய், 2வது குழாய். அப்போ குழாயை நம்ம என்ன பண்ணலாம்? மென் மாதிரி எடுத்துக்கலாம். அப்போ ஏபி பை ஏ ப்ளஸ் பி, ஏபி பை ஏ ப்ளஸ் பி. இங்கே பாருங்கள், இங்கே 30 45. அப்போ 30 × 45. இங்கே என்னது? ஏ ப்ளஸ் பி, 30 + 45, 30 + 45. அப்போ இங்கே என்ன வரும்? 30 × 45 / 75, 75. 15 பாடு, 3 15 45, 5 15 75, 1 5 6 5 30, 6 5 30. அப்போ 6 3 18 நிமிடங்கள், 18 நிமிடங்கள். அப்போ இந்த சின்டாக்ஸ் டேங்கில் இந்த 2 டேப்பையும் ஒன்றா திறந்து விட்டால் இந்த தொட்டி எவ்வளோ நேரத்தில் எம்டி ஆகும் அப்படின்னா 18 நிமிடத்தில் எம்டி ஆகும். 18 நிமிடத்தில் எம்டி ஆகும். சொல்ல புரிஞ்சா? இந்த மாதிரி ஒரு தொட்டி 2 குழாய்கள் கொடுத்தா நீங்கள் எதுவும் பயந்துட வேண்டாம். சாதாரண பேசிக் மெத்தட் தான். 2 தொட்டியுமே காலி செய்கிறது, 2 தொட்டியுமே நிரப்புகிறது, இந்த மாதிரி சொன்னாங்கன்னா நாம் என்ன பண்ணுறது அப்படின்னா 2மே கூட்டி போட்டால் ஆன்சர். நீங்கள் மீச்சமாக எடுத்தும் கூட்டி போடலாம், தப்பு கிடையாது. இல்லைன்னா நம்மளுடைய ஃபார்மேட் இருக்கா, ஷார்ட்கட் ஏபி பை ஏ ப்ளஸ் பி, இந்த மெத்தடில் நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். ஓகேவா? அடுத்த சம் பாருங்கள். இது ஒரு அருமையான கொஸ்டின். ஒரு தொட்டியை ஒரு குழாயானது 4 மணி நேரத்தில் நிரப்பும். ஒரு தொட்டி இருக்குது, ஒரு தொட்டி. இந்த தொட்டியில் ஒரு குழாய் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஹவர்ஸில் நிரப்புது.
4 ஹவர்ஸில் நிரப்புது. மற்றொரு குழாய் 9 மணி நேரத்தில் காலி செய்யும். இது மற்றொரு குழாய். இது ப்ளஸ்ஸு நிரப்புது, இது மைனஸ் காலி செய்யுது. 9 மணி நேரத்தில் காலி செய்யுது, தண்ணி வெளியே போகுது. சரிங்களா? அப்படி இருந்தால் 2 குழாய்களும் ஒரே நேரத்தில் திறந்து விடப்பட்டால், 2 குழாய்களும் ஒரே நேரத்தில் திறந்து விடப்பட்டால் அந்த தொட்டி நிரம்ப எவ்வளோ நேரம் ஆகும் அப்படிங்கிறது கேள்வி. இந்த குழாய் பார்த்திங்கன்னா தொட்டி நிரப்புது, அப்போ குழாய் ஸ்பீடாக இருக்குது, 4 ஹவர்ஸில் ஃபுல் ஆகுது. இந்த குழாய் பார்த்திங்கன்னா 9 ஹவர்ஸில் தண்ணி வெளியே போகுது, அப்போ கொஞ்சம் ஸ்லோவாக தான் வெளியே போகுது. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ரெண்டையும் ஒன்று போல் திறந்து விட்டால் இந்த தொட்டி நிரம்ப எவ்வளோ நேரம் ஆகும் அப்படிங்கிறது கொஸ்டின்ஸ். அப்போ ஒன்று ஃபில் ஆகுதா, ஒன்று எம்டி ஆகுதா, அப்போ ஒன்று கூட்டணும், ஒன்று கழிக்கணும். அப்போ இதுக்கு என்ன மெத்தட் அப்படின்னா, இந்த மாதிரி ஷார்ட்கட் நம்ம பார்த்துருப்போம். ஏ இருக்காங்க, பி இருக்காங்க, அப்போ ஏ ப்ளஸ் பி கொடுத்துருப்பாங்க, ஏ கொடுத்து பி கேட்குறது அந்த மாதிரி பார்த்துருப்பீங்க. அப்போ என்ன ஷார்ட்கட் அப்படின்னா, ஏபி மைனஸ் ஏ மைனஸ் பி. ஏன்னா காலி செய்து அப்படின்னா கழிக்கணும், நிரப்புது அப்படின்னா கூட்டணும். இங்கே ஒன்று உள்ளே வருது, ஒன்று வெளியே போகுது. அப்போ என்னென்னா ஏபி பை ஏ மைனஸ் பி. அப்போ ஏயை பொறுத்தவரை 4 ஹவர்ஸ், பியை பொறுத்தவரை 9 ஹவர்ஸ். அப்போ 4 × 9, 4 × 9. சரிங்களா? இங்கே பாருங்கள், 4 - 9. அப்போ 9 36. இங்கே 4ல் 9 போனால் 5, 4 9 போனால் 5, 4 5 5, 7 5 35, பேலன்ஸ் 1 10, 2 5 10. அப்போ என்ன ஆன்சர்? 7.2 மணி நேரம். ஏன்னா எல்லாமே ஹவர்ஸில் இருக்கா, அதனால். சரிங்களா? அப்போ இந்த மாதிரி கேள்விகள் கேட்டால் நீங்கள் இது ஆன்சர் இந்த மாதிரி தான் பண்ணணும். ரெண்டு குழாயில் ஒரு குழாய் ஃபில் பண்ணுது, ஒரு குழாய் எம்டி ஆகுது. அப்போ என்ன பண்ணணும்? ஜஸ்ட்டு கழிச்சு போட்ட ஆன்சர். கழிக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி ஷார்ட்கட்டில் கழிச்சிக்கலாம். ஏபி பை ஏ மைனஸ் பி. சரிங்களா? ரைட், ஓகே. அப்போ ஆன்சர் என்ன? டிஇசி ஆன்சர். டிஇசிய ஆன்சர். அடுத்து பாருங்கள், இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 டேப் பார்த்தோம். ஃபஸ்ட்டு செம்மில் 2 டேப்புமே காலி பண்ணது பார்த்தோம். செகண்ட் செம்மில் 1 டேப் நிரப்புது, 1 டேப் எம்டின்னு பார்த்தோம். பட் இந்த செம்மில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 டேப். 1 டேப், 2 குழாய்கள் பார்த்தீங்கன்னா தனித்தனியே 30 நிமிடங்கள் 40 நிமிடங்களில் அது தொட்டியை நிரப்புகிறது. ஒரு தொட்டி இருக்குது, ஒரு தொட்டியில் 2 குழாய், ஒரு குழாய் 30 நிமிஷம், ஒரு குழாய் 40 நிமிஷம். மற்றொரு குழாய் பார்த்திங்கன்னா நீர் நிரம்பிய தொட்டியை 24 நிமிடங்களில் காலி செய்யும். இப்போ என்ன கேள்வி? தொட்டி காலியாக இருந்து 3 குழாய்களும் ஒரே சமயத்தில் திறந்து விடப்பட்டால் தொட்டி எத்தனை நிமிடங்களில் நிரப்பும் அப்படிங்கிறது கேள்வி. சரிங்களா? ரொம்ப எளிமையான கேள்வி பாருங்கள். அப்போ என்ன அப்படின்னா, 3 டேப் இருக்கா, 3 டேப்பில் 2 டேப் வந்து ஃபில் பண்ணுது, 1 டேப்பு எம்டி ஆகுது. ஃபில் பண்ணால் ப்ளஸ் ஆகிக்கோங்க, எம்டி ஆகுனா மைனஸ் ஆகிக்கோங்க. சரிங்களா? ஓகே. 30 40 24 நம்பர்ஸ் மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, பாருங்கள். அப்போது ஒரு பைப்பு வந்து ஒரு டேங்கை எவ்வளோ நேரத்தில் ஃபில் ஆகுது அப்படின்னா 30 நிமிடத்தில். சரிங்களா? இது வந்து டோட்டல். அப்போது 1 ஹவர் ஒர்க் பார்த்தீங்கன்னா 1/30 இங்கே 1/40 மினிட்ஸ். சரிங்களா? இது 30 நிமிஷம் கொடுத்துருக்காங்க. அப்போ 1 நிமிஷத்தில் அப்படின்னா 1/30, இங்கே 1 நிமிஷத்தில் அப்படின்னா 1/40. சரிங்களா? பாருங்கள். அப்போது 1/30 ப்ளஸ் 1/40 மைனஸ் 1/24. எல்லாமே நிமிடமாக இருக்கிறதுனால இது 30 நிமிடங்கள். அப்போ 1 நிமிடத்தில் அப்படின்னா 1/30, இது 40 நிமிடம். அப்போ 1 நிமிடம் அப்படின்னா 1/40 மைனஸ் 24 நிமிடம். அப்போது 1 நிமிடத்தில் அப்படின்னா 1/24. எல்லாமே என்னென்னா 1 நிமிடத்துக்கு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு நாட்கள் பார்த்தோம், அடுத்த ஹவர்ஸ் பார்த்தோம், இப்போ நிமிடம் பார்க்கணும். என்ன கொடுத்துருக்காங்களோ அதோடைய தலைகிலி, அவ்வளோதான். சரிங்களா? இப்போ இதுக்கு எல்சிஎம் பார்க்கணும். எல்சிஎம் பொறுத்தவரை இதில் எது பெரிய நம்பர் அப்படின்னா 40 டபுள் ஆகுனா 80, 80ல் 24 வகுப்படாது. அப்போ 40 80 120,
120 அப்படின்னா பாருங்கள் எல்லா நம்பரையும் வகுப்படும். 120 30 வகுப்படும், 24 வகுப்படும். அப்போ எல்சிஎம் என்ன அப்படின்னா 120. இங்கே 30 இருக்கா, அப்போ கீழேயும் மேலேயும் 4ஆல் பெருக்கிடலாம். 40 இருக்கா, கீழேயும் மேலேயும் என்ன பண்ணலாம் 3ஆல் பெருக்கிடலாம். 24 இருக்கா, அப்போ கீழேயும் மேலேயும் என்ன பண்ணலாம் 5ஆல் பெருக்கலாம். அப்போ என்ன வரும் 4 3 மைனஸ் 5. 4 3 7, 7 5 போனால் 2. அப்போ 2/120. இது அறிவுக்கலாமா? என்ன வரும் 1 2 6 12 0. அப்போ என்னது 1/60. 1/60 என்ன அப்படின்னா ஒரு நிமிடத்தில் இந்த 3 குழாயும் அந்த தொட்டியை எப்படி நிரப்பும் அப்படி. இது 1/60. சரியா? அப்போ இது தலைகளை போட்டிங்கன்னா நேரம் டோட்டல் மினிட்ஸ் கிடச்சிரும். அப்போ டோட்டல் மினிட்ஸ் பார்த்திங்கன்னா என்ன நேரம் 60 நிமிடங்கள். 60 நிமிடங்கள். இது ஒரு நிமிடத்தில் 1/60. அப்போ தலைகள் என்ன டோட்டல் மினிட்ஸ். அப்போ டோட்டலாக இந்த 2 குழாயும் திறந்து விடுறாங்க, ஒரு குழாய் எம்டி ஆகுது. இந்த 3 குழாயும் சேமாக ஃபங்க்ஷன் பண்ணால் அந்த தொட்டி எப்படி ஃபில் ஆகும் அப்படின்னா 60 மினிட்ஸ் 60 நிமிடத்தில் ஃபில் ஆகும். அப்போ ஆப்ஷன் சி இஸ் ஏ ஆன்சர். அடுத்து பாருங்கள் 18வது கொஸ்டின் மாரல் கணக்குகள். ரொம்ப எளிமையான கணக்கு. 12 ஆண்கள் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை செய்து ஒரு வேலையை 10 நாட்களில் முடிக்கின்றனர். அப்படி பார்த்து எழுதிக்கோங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு யார் ஆண்கள், அடுத்து யார் மணி, அடுத்து யார் நாட்கள். சரியா? ஓகே, என்ன கண்ணன் இருக்கோ பார்த்து எழுதிக்கோங்க. ஆண்கள் மணி நாட்கள். எத்தனை ஆண்கள் 12 ஆண்கள். எவ்வளோ நேரம் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம். எத்தனை நாட்கள் 10 நாட்கள். இப்போ என்ன சொல்கிறாங்க எனில் அதே வேலையை 8 நாட்களில் முடிக்கணும். ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் 15 மணி நேரம் வேலை பார்க்கணும். அப்படி வேலை பார்த்தால் எத்தனை ஆண்கள் தேவைப்படும்? இது கொஸ்டின் மார்க். ஓகே, அப்போ நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க. மாரல் தான் இம்பார்ட்டன்ஸ். ஆட்கள் நாட்கள் ஆண் அப்படிங்கிற ஆட்கள் வச்சுக்கலாம். ஆட்கள் நாட்கள்னாலே அது என்ன மாறல் அப்படின்னா எதிர்மாறல். ஏன்னா நாட்கள் குறைந்தால் ஆட்கள் கூடும். உண்மை தானே? நாட்கள் குறையும் போது ஒரு வேலை பார்க்குறாங்க அப்படின்னா எது கூடும்? ஆட்கள் கூடும். நாட்கள் குறைந்தால் ஆட்கள் கூடும். எனவே என்ன மாறல்? எதிர்மாறல். அடுத்து இந்த ரெண்டையும் பாருங்கள். நாட்கள் குறைந்தால் நேரம் கூடும். அப்போ என்ன மாறல்? எதிர்மாறல். இதுவும் எதிர்மாறல் தான். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட்டு குறுக்கு கோடு போட்டு அடி கொடுத்துருங்க. அடி கொடுத்தா ஆன்சர். பாருங்கள், மாறல் மட்டும் என்ன மாறல் தெரியணும். நாட்கள் அப்படின்னா கண்ணை மூடி போட்டுடலாம். அது என்ன மாறல்? எதிர்மாறல். அடுத்து பாருங்கள், நாட்கள் குறையும் போது என்ன ஆயிரும்? மணி கூடும். அப்போ 1 குறைஞ்சாலும் 1 கூடுதா? அப்போ என்ன மாறல்? எதிர்மாறல். இப்போ அடி கொடுக்கலாமா? 8க்கு 8 கேன்சல். 2 10 3 15. 1 3 3 4 3 12. பேலன்ஸ் பாருங்கள் 4 2. அப்போ 4 2 எத்தனை? 8 என்னது? ஆண்கள். 8 ஆண்கள் தேவைப்படுகிறது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. டிஎஸ்சி ஆன்சர். அப்போ இதை பொறுத்தவரை நாட்கள் அப்படின்னா எதிர்மாறல். அது மாதிரி மணி நாட்கள் குறையும் போது மணி கூடும். அப்போ இதுவும் என்ன மாறல்? எதிர்மாறல். இப்போ ஆன்சர் 8 ஆன்சர். ஓகே, அடுத்து பாருங்கள் 19வது கொஸ்டின். ரொம்ப எளிமையான கொஸ்டின். இதுவும் மாறல் கணக்கு தான். பட் ஒர்க்கு கொடுத்துருப்பாங்க. 5 பேர் ஒரு வேலையை 12 நாட்களில் செய்து முடிப்பார். அப்போ ஆட்கள் வேலை நாட்கள். ஆட்கள் பாருங்கள் எத்தனை பேர்? 5 பேர். ஒரு வேலையை எத்தனை நாட்கள்? 12 நாட்களில் செஞ்சு முடிப்பாங்க. அதுக்கடுத்து பாருங்கள், அதே போன்று 2 மடங்கு வேலையை, 2 மடங்கு அப்படின்னா 2, இது 1 மடங்கு, இது 2 மடங்கு. சரிங்களா? 2 மடங்கு வேலையை 8 நாட்களில் செய்து முடிக்க கூடுதலாக, முக்கியமானது, கூடுதலாக அப்படின்னா
எத்தனை பேர் ஏற்கனவே இருக்காங்களோ அதை கழித்து போடணும் கூடுதலாக. சரிங்களா? கூடுதலாக தேவைப்படும் ஆட்களுடைய எண்ணிக்கை எத்தனை, ஆட்களுடைய எண்ணிக்கை கண்டுபிடிங்க. எண்ணிக்கை கண்டுபிடிச்சி இதுதான் ஆட்களுடைய எண்ணிக்கை கண்டுபிடிச்சிருங்க. கண்டுபிடிச்சி வரக்கூடிய ஆன்சரில் ஏற்கனவே 5 பேர் இருக்கானா அதை கழித்து போட்டால் ஒரிஜினல் ஆன்சர். நல்லா கவனிச்சுக்கோங்க. பாருங்கள், அப்போ ஆட்கள், வேலை, நாட்கள். அப்போ இங்கே தான் எக்ஸ் இருக்குது. அப்போ எதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும், கம்பேர் பண்ணணும். ஆட்கள் நாட்கள் என்ன மாறல், எதிர்மாறல். பார்த்தோன்னு சொல்லிடலாம். ஏனால் நாட்கள் குறைந்தால் ஆட்கள் கூடும். என்ன மாறல், எதிர்மாறல். அடுத்த வேலையை பாருங்கள். வேலை கூடுதா, வேலை கூடும்போது ஆட்களும் கூடும். வேலை கூடினால் நாட்களும் கூடும். உண்மை தானே? வேலை கூடினால் நாட்களும் கூடும். சரிங்களா? அப்போ என்ன மாறல், இது நேர்மாறல். ரெண்டுமே கூடுதா, அப்போ என்ன மாறல், நேர்மாறல். வேலை கூடினால் நாட்களும் கூடும். என்ன மாறல், நேர்மாறல். அப்போ ஒரு எதிர்மாறல், ஒரு நேர்மாறல். அப்போ என்ன பண்ணணும், அந்த நேர்மாறல் இருக்கா, நேர்மாறல்னால் இந்த பின்னத்தை தலைகீழாக போடணும். தலைகீழாக போடணும். அவங்க பாருங்கள். அப்போ 5 × 1/2 அப்போ என்ன வரும், 2/1 × 12/8. 12/8 அடிக்கலாமா? பாருங்கள். 1 2 4 2 8 1 4 4 3 12. அப்போ 5 எத்தனை, 15 ஆட்கள். 15 ஆட்கள். இது ஆன்சர். பட் என்ன கேட்குறாங்கன்னா, ஃபைண்ட் த நம்பர்ஸ் ஆஃப் அடிஷ்னல். எத்தனை பேர் எக்ஸ்ட்ரா தேவைப்படுது அப்படி கேட்குறாங்க. ஏற்கனவே எத்தனை பேர் இருக்காங்க, 5 பேர் இருக்காங்க. அப்போ கண்டுபிடிச்சது 15. ஏற்கனவே 5 பேர் இருக்காங்க. அப்போ எத்தனை பேர் அடிஷ்னலாக தேவைப்படுது, 10 ஆட்கள். 10 ஆட்கள். அப்போ ஆன்சர் என்ன, 10. 10ங்கிறது ஆன்சர். ஓகே. அப்போ இந்த சம்ம நல்லா கவனிச்சுக்கோங்க. மாறல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆட்கள், வேலை, நாட்கள். எங்கே கொஸ்டின் இருக்கோ அதுக்கு தான் மாறல் கண்டுபிடிக்கணும். அப்போ ஆட்கள், நாட்கள் அப்படி என்ன மாறல், எதிர்மாறல். அடுத்து ஒர்க்கு, வேலை, நாட்கள். வேலை வந்தாலே அது என்ன மாறல், நேர்மாறல் தான். வேலை கூடினால் நாட்களும் கூடும். ஏன்னா என்ன மாறல், நேர்மாறல். நேர்மாறல் அப்படின்னா இந்த பின்னத்தை தலைகீழ போடணும். இந்த பின்னத்தை தலைகீழ போடணும். தலைகீழ போட்டு ஜஸ்ட் அடி கொடுத்த ஆன்சர்னு 15. ஏற்கனவே 5 பேர் இருக்கிறாங்க. அவங்க கொஸ்டினில் எத்தனை ஆண்கள் அப்படி கேட்கல, எத்தனை ஆண்கள் கூடுதலாக தேவைப்படும் அப்படி தான் கேட்குறாங்க. அப்போ ஏற்கனவே இருக்க ஆண்களை கழித்து போட்டால் ஃபைனல் ஆன்சர். ஓகே. 20 பாருங்கள். ஒரு உணவு விடுதியானது 150 ஆண்களுக்கு 45 நாட்களுக்கு தேவையான உணவை 5 மணி நேரத்தில் தயார் செய்கிறது. எனில் 180 ஆண்களுக்கு 60 நாட்களுக்கு தேவையான உணவை எத்தனை மணி நேரத்தில் தயார் செய்யும் அப்படிங்கிறது கேள்வி. சரிங்களா? ஸோ இப்போ இந்த மாதிரி கேள்வி கேட்டால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணுறீங்கன்னா, ஆண்கள். அடுத்து என்னது, நாட்கள். ஆண்கள், நாட்கள். அடுத்து என்னது, மணி. சரியா? எத்தனை ஆண்கள், 150 ஆண்கள். எத்தனை நாட்கள், 45 நாட்கள். எவ்வளோ நேரம், 5 மணி நேரம். சரிங்களா? ஓகே. இப்போ அடுத்து பாருங்கள். எனில் 180 ஆண்களுக்கு 180 ஆண்களுக்கு எத்தனை நாட்களுக்கு, 60 நாட்களுக்கு தேவையான உணவை எத்தனை மணி நேரத்தில் தயார் செய்யும். எத்தனை மணி நேரத்தில் தயார் செய்யும், இதுதான் எக்ஸ். இப்போ நீங்கள் மாறல் பாருங்கள். சரிங்களா? நீங்கள் பார்க்கக்கூடிய மாறல் வந்து எங்கே கேள்வி இருக்கோ அதுக்கும் இது தான் பார்க்கணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், ஆண்கள், மணி. அதுக்கு பாருங்கள். இப்போ ஆட்கள் கூடுதா, ஆட்கள் கூடும்போது அவர்ஸும் கூடும். அதான் நியாயம். ஆட்கள் கூடினால் மணியும் கூடும். என்ன மாறல், நேர்மாறல். நேர்மாறல். அடுத்து பாருங்கள், நாட்கள் கூடுதா, 45 நாட்களுக்கு 5 ஹவர்ஸ் தேவைப்படுது. இங்கே 60 நாட்கள் இருக்கா, அப்போ இன்னும் கொஞ்சம் ஹவர்ஸு கூட தான் செய்யும். அப்போ நாட்கள் கூடினால் மணியும் கூடும். இதுவும் என்ன மாறல், நேர்மாறல். ரெண்டுமே நேர்மாறல். அப்போ ஒன்றுமே இல்லை, கொடுக்கப்பட்ட பின்னங்களுடைய என்ன அப்படின்னா தலையீலி. இதுடைய தலையீலி, இதுடைய தலையீலி. ஏன்னா என்ன மாறல், நேர்மாறல். நேர்மாறல் இருக்கனால இந்த பின்னத்தினுடைய தலைகளை போட்டு தான் செய்யணும். சரிங்களா? செய்யலாமா? அப்போ என்ன வரும், 180/150 ×
60/45 இன்ட்டு 5. இப்போ அடி கொடுத்தா ஆன்சர் அடிக்கலாமா? 0 0 கேன்சல். 1 5 9 5 45. 1 9 9 2 9 18 0. சரிங்களா? 3 5 15 4 5 20. சரிங்களா? அடுத்து 3 இருக்கா? 1 3 3 2 3 6. அப்போ 2 4 8. எவ்வளோ நேரம்? 8 மணி நேரம். 8 மணி நேரம். ஓகே. அப்போ மாறலுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இங்கே பொறுத்தளவில் ஆட்கள் கூடினால் மணியும் கூடும். எனவே என்ன மாறல்? நேர்மாறல். அதே மாதிரி நாட்கள் கூடினால் மணியும் கூடும். என்ன மாறல்? நேர்மாறல். எப்பொழுதுமே இந்த கொஸ்டின் மார்க் தான் மாறல் பார்க்கணும். ஃபஸ்ட்டு இந்த 2, அடுத்து இந்த 2 பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நேர்மாறல். ரெண்டுமே நேர்மாறனால இந்த பின்னங்களை நம்ம என்ன பண்ணோம்? தலைகீழாக மாற்றி போட்டோம். இப்போ அடி கொடுத்த ஆன்சர் 8 hours. ஓகே. அப்போ பார்ட் 1ல் டைம் அண்ட் ஒர்க்கு பார்ட் 1ல் நம்ம வந்து அரௌண்ட் ஒரு 20 சம் பார்த்துருக்குறோம். இது தொடர்ச்சியை வந்து நம்ம வந்து பார்ட் 2ல் பார்க்கலாம். பார்ட் 2 பொறுத்தவரை ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின்ஸும் ஸ்கூல் புக்கில் உள்ள டைம் அண்ட் ஒர்க் பற்றி பார்க்கலாம். தொடர்ந்து சேனலை வாட்ச் பண்ணுங்கள். இந்த லாக்டவுன் மாரத்தான் டெஸ்ட்டை நல்ல முறையில் பயன்படுத்தி தேர்ச்சி பெறுங்க. நன்றி, வணக்கம்.